குட் ஈவினிங். ஸோ இந்த லெக்சர் சீரிஸ் எதுக்காண்டி அப்படின்னா ஓப்பன் சேனல் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஓப்பன் சேனல் ஃப்ளோ பற்றி நம்ம படிக்கிறது ஏன் அப்படின்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸோ ஓப்பன் சேனல் ஃப்ளோ அப்படிங்கிற இந்த டாபிக் நம்மளுக்கு ஓப்பன் சேனல் ஃப்ளோ அப்படிங்கிற இந்த டாபிக் நம்மளுக்கு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு கேட் எக்ஸாமில் ஓப்பன் சேனல் ஃப்ளோவில் இருந்து ஒரு மினிமம் ஆஃப் 3 மார்க்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2 மார்க் இல்லை ஒரு 1 மார்க், இட் காம்பினேஷன் ஆஃப் 2 to 3 மார்க்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் ஈவன் ஆஸ் ஹை as 4 to 5 மார்க்ஸ் கூட வரலாம். இப்போ ஓப்பன் சேனல் ஃப்ளோன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட ஒரு பார்ட்டாக சில காலேஜஸில் இருக்கும். சில காலேஜஸில் செப்பரேட் பேப்பராக கூட எடுப்பாங்க. இது வந்து போத் சிவில் as well as மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட் சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக். சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே காமனா இருக்கக்கூடிய ஒரு டாபிக். அப்ப இந்த ஓசிஎஃப் ஓப்பன் சேனல் ஃப்ளோனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா கேட் எக்ஸாம்ல கன்சிஸ்டன்ட்டா மினிமம் 3 மார்க் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம். அதுவும் ஒரே டாபிக்ல இருந்து வருது அப்படிங்கிறப்ப. அப்ப இந்த டாபிக் நம்ம டீடைல்டா படிச்சு வைக்கிறதுங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் எனி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கலாம், இல்லாட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கலாம். எந்த எக்ஸாமா இருந்தாலும் ஓப்பன் சேனல் ஃப்ளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு ஹாவ் அ குட், நம்மளுக்கு ஒரு நல்ல வெயிட்டேஜ் வரும். சரியா? அத மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால இன்னும் நிறைய மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கிறப்ப இந்த ஓப்பன் சேனல் ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். பேர்லயே இருக்கு. நம்ம வந்து ஒரு ஃப்ளோவை பத்தி படிக்க போறோம். ஃப்ளூயிட் என்டையர் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல நம்ம என்ன படிப்போம்? ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், ஃப்ளூயிட் கைனமெட்டிக்ஸ்லாம் படிப்போம். அப்ப இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைப் ஆஃப் ஃப்ளோ. ஆனா பைப்ல நடக்கக்கூடிய ஃப்ளோ கிடையாது. பைப்லயும் நடக்கலாம். பட் தேர் இஸ் அ கண்டிஷன். எதை ஓப்பன் சேனல்னு சொல்லுங்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓப்பன் சேனல்ங்கிறது நேச்சுரலாவும் இருக்கலாம், ஒரு மேன்மேட் ஸ்ட்ரக்சராவும் இருக்கலாம். ஆனா என்ன கண்டிஷன் அப்படின்னா லிக்விட் வந்து, அதாவது ஃப்ளோ ஆகக்கூடிய லிக்விட்ன்னு தான் நான் சொல்றேன். லிக்விட்ன்னு தான் சொல்றேன். லிக்விட் அப்படிங்கிறப்ப இட் இன்க்ளூட்ஸ் போத் ஃப்ளூயிட் அண்ட் கேஸஸ் அட் த சேம் டைம். இட் ஷுட் ஃப்ளோ அட் த ஃப்ரீ சர்ஃபேஸ்ன்னு சொல்றாங்க. ஃப்ரீ சர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா whenever there is an interaction between, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு பைப் வரைகிறோம். ஒரு பைப் ஃபுல்லா தண்ணி போச்சு அப்படின்னா, இதுல ஃப்ரீ சர்ஃபேஸே கிடையாது. ஏன்னா the entire pipe is fully occupied with a fluid, so there is no free surface. Entire surface is fully occupied with a fluid னா it is flowing under pressure தான். இங்க ஃப்ரீ சர்ஃபேஸே கிடையாது. சப்போஸ் அதே ஒரு பைப் எடுத்துக்கிறோம். அந்த பைப் இப்படி தான் ஃப்ளோ ஆகுது, ஹாஃப் ஃபுல்லா தான் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இது வந்து ஏர் அப்படிங்கிறது ஒரு லிக்விட், வாட்டர் இல்ல ஒரு ஃப்ளூயிட் இன்னொரு ஒரு லிக்விட்ங்கிறது. whenever there is an interaction between two different liquids there is a formation of a free surface. அதான் என்ன சொல்றாங்க, டூ டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட்ஸ் இருக்குல்ல, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட்ஸ் எங்கெல்லாம் இன்டராக்ட் பண்ணுதோ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும்னா ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரீ சர்ஃபேஸ்னு ஒன்று இருக்கும். ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரீ சர்ஃபேஸ் அப்படிங்கிறது. அந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரீ சர்ஃபேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இலை எடுத்துக்கிறோம். அந்த இலை மேல நம்மளுக்கு வந்து ஒரு பனித்துளி விழுகுது அப்படின்னா இது வாட்டர் இஸ் கான்டாக்டிங் வித் another solid surface. ஓகே, டூ டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட்ஸ் இன்ட்ராக்ட் ஆர் டூ டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ட்ராக்ட்னு கூட வச்சுக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் பிளேட் மேல நீங்க மெர்க்கரியை ரோல் பண்ணீங்க அப்படின்னா மெர்க்கரிக்கு அடேஷன், அதாவது அடேஷன் சுத்தமா இருக்காது, கொகேஷன் தான் ட்ரெமெண்டஸா இருக்கும். அது ஒரு பால் மாதிரி ரோல் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஆனா அதே இது நீங்க வந்து ஒரு வாட்டரை நீங்க வந்து ஒரு கிளாஸ் பிளேட்ல போர் பண்ணீங்கனாலும் வாட்டரும் பேஸ்ட் ஆன் த கிளாஸோட ஃபிரிக்ஷனை பொறுத்து இட் வில் ஸ்டார்ட் ஃப்ளோ ஆர் இட் வில் ஸ்டில் ஸ்டாக்னண்டா அதே இடத்துலயே தான் நிற்கும். சரியா? whenever two different materials interact, fluidன்னு சொல்லலாம் இல்ல மெட்டீரியல்ஸ்னு கூட சொல்லலாம். மெட்டீரியல்ஸ்னா சாலிட்ஸோட இன்டராக்ட் பண்ணும்போதும் we will have a formation of free surface. இந்த ஃப்ரீ சர்ஃபேஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஃப்ரீ சர்ஃபேஸ்ல ஜென்ரலா நம்ம பிரஷர் படிக்கிறப்ப, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல பிரஷர் சாப்டர் படிக்கிறப்ப எப்பயுமே நம்ம சொல்லுவோம் பிரஷர் அப்படிங்கிறது we can speak either in terms of atmospheric pressure or we can speak in terms of gauge pressure அப்படின்னு. ஜென்ரலா நம்ம இப்போ ஒரு ரூம்ல இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு ரூம்ல இருக்கோம். நம்மள சுத்தி இருக்கக்கூடிய காற்று ஏர் மாலிகுல்ஸ் என்ன பிரஷர் எக்ஸர்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா அது அட்மாஸ்பரிக் பிரஷர்னு சொல்லுவோம். அதை தாண்டி அடிஷனலா நம்ம உள்ள வந்து பிரஷரைஸ் பண்றதுக்கு பிரஷரைஸ்டு காத்தை நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணோம். இல்ல வந்து இப்ப நம்ம அந்த வடிவேலு காமெடி மாதிரி தான். காத்து ஃபில் பண்றப்ப ஏன் காத்த குடு, அதாவது எல்லா அட்மாஸ்பியரிக்ல இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா மூச்சு விட்டுட்டு இருக்கோம்னா காத்து இருக்கதான் செய்யுது. பட் இப்ப அது என்ன பிரஷர்ல இருக்கு? அட்மாஸ்பியரிக் பிரஷர்ல இருக்கு. அட்மாஸ்பியரிக் பிரஷர்ங்கிறது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பிரஷர் அப்படிங்கிறது வெயிட் பை ஏரியாப்பா. உங்களுக்கு மேல, அதாவது மேல அட்மாஸ்பியர், அதாவது ட்ரோபோஸ்பியர்ல இருந்து கீழே இருக்க வரைக்கும் இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸ் என்ன வெயிட் எக்ஸர்ட் பண்றாங்க கிவன் வால்யூம்ங்கிறது அட்மாஸ்பியரிக் பிரஷர். அது வந்து more or less it is constant னு வச்சுப்போமே, based on the sea level நம்ம எலிவேஷனை பொறுத்து. ஓகே, அட்மாஸ்பியரிக் பிரஷர் இஸ் ஆல்வேஸ் ஃபிக்ஸட் ஃபார் அ பர்டிகுலர் பிளேஸ். ஓகே, இப்போ இங்க ஒரு அட்மாஸ்பியரிக், சென்னையில ஒரு அட்மாஸ்பியரிக் பிரஷர் அப்படிங்கிறப்ப கலிபோர்னியால வேற அட்மாஸ்பியர்.
மைனர் டிஃபரன்சஸ் தான் இருக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே ட்ரோபோஸ்பியர்ங்கிற லெவல் ஃபிக்ஸ்டா. அப்ப வெயிட் ஆஃப் ஏர் காலம் ஃப்ரம் த ட்ரோபோஸ்பியர் டு த எர்த் சர்ஃபேஸ் வந்து ஃபிக்ஸடா தான் இருக்கும். அப்ப பிரஷர்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜெனரலா அட்மாஸ்பியரிக் பிரஷர்ங்கிறது நார்மலா இருக்கக்கூடியது. அட்மாஸ்பியரிக் பிரஷரையும் தாண்டி, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூம்ல இருக்கிற காத்தெல்லாம் நான் வெளியில சப்ளை பண்ணேன் அப்படின்னா, பாசிட்டிவ் கேஜ் பிரஷர்ன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம டயர்ல காத்தடிக்கிறோம்ல, அது வந்து பாசிட்டிவ் கேஜ் பிரஷர். நம்ம பிரஷரைஸ்டா உள்ள பண்றோம். ஓகே. இப்ப அதே இது உள்ள பிரஷரைஸ்டா இருக்க காத்து டக்குன்னு வெளியில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லாட்டி நம்ம வந்து சக்ஷன் அப்ளை பண்ணி காத்த வெளியில எடுக்கிறோம். அப்பன்னா அது நெகட்டிவ் கேஜ் பிரஷர். அப்ப அட்மாஸ்பியரிக் பிரஷர் பிளஸ் ஆர் மைனஸ் கேஜ் பிரஷர தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அப்சல்யூட் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம். எப்பயுமே அப்சல்யூட் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம். அப்சல்யூட் பிரஷர் இஸ் நத்திங் பட் அட்மாஸ்பியரிக் பிரஷர் பிளஸ் ஆர் மைனஸ் கேஜ் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் கேஜ் பிரஷர்னா நம்ம அடிஷனலா அட்மாஸ்பியரிக் பிரஷரை விட அதிகமா பிரஷரை பில்ட் பண்றோம். அட்மாஸ்பியரிக் பிரஷரை குறைச்சு அட்மாஸ்பியரிக் பிரஷரை இருக்கிற அட்மாஸ்பியரிக் பிரஷர் நார்மலா அட்மாஸ்பியரிக் பிரஷர் என்னது 101.3 kPa ஆர் 10.3 meters of water 10.3 meters of water or 76 centimeter or 760 mm of Hg. ஓகே 76 centimeter of Hg. ஓகே இதெல்லாம் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் பிரஷர்ல 1 செகண்ட் இந்த ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் பிரஷர் ஓகே. இந்த ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் பிரஷர் எப்பல்லாம் வந்து நார்மலா இப்ப இந்த பைப் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லலாம். நம்ம வீட்டுக்குலாம் தண்ணி வருதுல்ல, வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் மெயின். அந்த தண்ணிலாம் அட்மாஸ்பியரிக் பிரஷர்ல வந்துச்சுன்னா, நம்மளால என்ன பண்ண முடியாது. வீட்டு மொட்டை மாடி வரைக்கும் ஏத்த முடியாது. அதனால தான் நம்ம எல்லார் வீட்லயும் என்ன வச்சிருக்கோம்? பம்ப்ஸ்ன்னு ஒண்ணு வச்சிருக்கோம். பம்ப்ஸ் சென்ட்ரிஃபியூகல் பம்பா இருக்கட்டும், இல்ல நம்ம கை குழாயா இருக்குல்ல, கை குழாய் யூஸ் பண்றோம்ல, அது வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். இது 2த்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம தண்ணிக்கு என்ன பண்றோம்? அடிஷனலா பிரஷர் எனர்ஜி தர்றோம். ஆனா நம்ம வீட்டுக்கு வரைக்கும் வர தண்ணி எப்படி வரும்? கிராவிட்டி ஃப்ளோல தான் முக்காவாசி நேரம் பம்ப் பண்ணுவாங்க. இல்ல சம்டைம்ஸ் ஓவர் ஹெட் டேங்க்குக்கு மேல மாத்தி அங்க இருந்து கிராவிட்டில ஃப்ளோ பண்ண வைப்பாங்க. அப்ப எந்தெந்த ஃப்ளோலலாம் வந்து தண்ணி ஃப்ளோ ஆகுறப்ப கிராவிட்டில அதாவது பிரஷர் அதுக்கு அந்த அந்த தண்ணி இப்ப வந்து தண்ணி ஃப்ளோ ஆகுதுங்கிறது ஒரு லிக்விட் தானே. ஒரு லிக்விட் தானே. இப்ப வந்து அது வந்து தண்ணி இப்ப ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது. இந்த டைரக்ஷன்ல இப்ப தண்ணி ஃப்ளோ ஆகுது. அது ஃப்ளோ ஆயிட்டு இருக்க டைரக்ஷன்ல அது ஃப்ளோ ஆயிட்டு இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல அதோட சர்ஃபேஸ் அதாவது அது எங்கேயாவது வேற ஏதாவது ஒரு டிஃபரெண்ட் லிக்விடோட இன்டராக்ட் ஆகுதான்னு பார்க்கிறோம். ஆமா. காத்தோட இன்டராக்ட் ஆகுது. அப்படி காத்தோட இன்டராக்ட் ஆகி ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா, அததான் நம்ம என்ன சொல்றோம்? ஏன்னா காத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய காத்து வந்து அட்மாஸ்பியரிக் பிரஷர் தான். அப்ப அட்மாஸ்பியரிக் பிரஷர் அதோட ஃப்ரீ சர்ஃபேஸ் அட்மாஸ்பியரிக் பிரஷர்ல இருந்துச்சு அப்படின்னா, அததான் ஓப்பன் சேனல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஓப்பன் சேனல் மேன் மேடாவும் இருக்கலாம், நேச்சுரலாவும் இருக்கலாம். இப்ப ரிவர் ஃப்ளோ ஆகுது. ரிவர் ஃப்ளோ இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் நேச்சுரல் ஓப்பன் சேனல். ரிவர் ஃப்ளோ வந்து நம்ம என்னைக்காவது ஏதாவது நம்ம டிஃபைன் பண்றோமா? அதுவா ஒரு பாத் எடுத்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அந்த பாத் எடுத்து அது ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிறப்ப, அது எந்தெந்த பாத்ல போகணுமோ அது ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்கு. அப்ப ரிவர் ஃப்ளோ இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் நேச்சுரல் ஓப்பன் சேனல். ஓகே. அதே இது இரிகேஷன் கெனால்ஸ்லாம் இருக்குல்ல. நம்ம ஊருக்குலாம் விவசாயம் பண்றதுக்கு கம்மா சொல்றோம்ல. இரிகேஷன் இங்க பாருங்க. கால்வாய் சொல்றோம்ல. இப்போ ஒரே நிமிஷம். ஐ ஷோ யூ த பிக்சர்ஸ். இப்ப இதெல்லாம் நேச்சுரல் ஓப்பன் சேனல் ஃப்ளோ. அதுவா ராக்க கட் பண்ணி அதுவா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஓகே. இதெல்லாம் மேன் மேட் ஓப்பன் சேனல். எவ்ரி டேமுக்கு மேல ஃப்ளோ ஆகுற தண்ணி என்னைக்காவது பைப்பு அதாவது ஓகே டேமுக்குள்ள இருந்து நம்ம பென் ஸ்டாக்ல எடுக்கிறோம். ஆனா ஸ்பில்வேல இருந்துலாம் ஓவர் ஃப்ளோ ஆகி போறது எப்படி ஃப்ளோ ஆகுது? இட் இஸ் நேச்சுரல் அட்மாஸ்பியரிக் ஏரோட இன்டராக்ட் ஆயினும் இங்க பாருங்க. இது நம்ம விவசாய நிலங்களுக்கு வரக்கூடிய இதுதான் கடைசியில வரக்கூடிய வாட்டர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெயின் கெனால் இருக்கும், பிரான்ச் கெனால் இருக்கும், சப்மெயின் இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டரி இருக்கும், அதுக்கடுத்து வாட்டர் கோர்ஸ் இருக்கும். இதுதான் நம்ம வாட்டர் கோர்ஸ்ங்கிறது ஃபீல்டுக்கு வர்றது. ஓகே. இது வந்து நேச்சுரலா இது வந்து மேன் மேடு தான். ஆனா அன்லைன்டு கான்கிரீட் இல்ல. வெறுமனே இந்த பக்கம் லைனிங் ஸ்டோன் பிட்சிங் இருக்கு. இந்த பக்கம் நார்மலா குடுத்துருக்கலாம். இது வந்து இது மாதிரி நம்ம சேனல் இரிகேஷன் இன்ஜினியரிங்ல படிக்கிறோம்ல லேசி தியரி, கென்னடி தியரி அங்க படிக்கிற எல்லா ஃப்ளோவுமே எங்கெங்கெல்லாம் தண்ணி ஃப்ளோ ஆகுறப்ப அட்மாஸ்பியரிக் ஏர் இன்டராக்ட் ஆகுதோ இங்கெல்லாம் பாருங்க அட்மாஸ்பியரிக் ஃப்ளோல தான் நடக்குது. இதே இது நம்ம ஒரு பைப்புக்குள்ள நடக்கிற ஒரு ஃப்ளோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க பிரஷர் எதை விட இருக்கும்? அட்மாஸ்பியரிக் பிரஷரை விட அதிகமா இருக்கும். ஒரு இன்சைட் பைப். ஆனா இது வந்து வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பைப். ஜெனரலா வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பைப்ஸ்ல வாட்டர் நம்ம இப்ப நம்ம வீட்டுக்கு மேலலாம் தண்ணி ஏத்துறோம்ல. நம்ம வந்து பைப்ப தொறந்தாலே தண்ணி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, வாட்டர் இஸ் அண்டர் பிரஷர். இட் இஸ் பிரஷரைஸ்டா இருக்கு. ஓகே. நம்ம வீட்டுக்கு மேல ஓவர் டேங்க் வச்சிருக்கோம். அதனால கிராவிட்டினால கீழ வருது. பட் ஆனா ஓவர் ஹெட் டேங்க்குக்கு மேல பிரஷர் அப்ளை பண்ணி தானே எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ணியிருப்போம். சோ அது ஒண்ணு இருக்கு. சரியா? அதெல்லாம் ஓப்பன் சேனல் ஃப்ளோல வராது. ஆனா நம்ம வீட்ல இருந்து சீவேஜ் வாட்டர் வெளிய போகுது தெரியுமா? சீவேஜ் வாட்டர் பார்த்திருக்கீங்களா?
பைப் என்னைக்குமே சீவேஜ் வந்து until and unless storm water வந்து full ஆச்சுனா தான் அது வந்து we can't call it as an open channel flow. ஆனா 99% of the time sewer will be flowing under partial flow condition தான். Partial flow conditionங்கிறது தான் it is a practical example of open channel flow. அப்போ open channel flow definition நம்மளுக்கு first நல்லா தெரியணும். Open channel is a natural or a man-made structure. Open channel channel open channel is a natural or a man-made structure. அது நேச்சுரலா இருக்கிறதுங்கிறது நம்ம ரிவர் ஃப்ளோ. இல்ல man-made structureங்கிறது நம்மளோட irrigation canal-ஆ இருக்கலாம், இல்ல டேமா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். Open channel is a natural or a man-made structure in which the liquid இதுதான் ரொம்ப 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 முக்கியம். இது புரிஞ்சிருச்சுன்னா ஓப்பன் சேனல் ஃப்ளோ என்னைக்குமே மறக்காது. ஓப்பன் சேனல் ஃப்ளோட ஒரே சிங்கிள் பாயிண்ட் through which the whole chapter is going to rotate is this. In which the fluid flows with the free surface fluid flows with the free surface at atmospheric pressure. flow எதுல நடக்கும் அப்படின்னா atmospheric pressureல நடக்கும். at atmospheric pressure அடிஷனலா எந்த பிரஷரும் இருக்காது. காற்று நம்ம நார்மலா என்ன பிரஷர்ல இருக்குமோ அதே பிரஷர்ல தான் ஆனா flow நடக்கும். கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். சார் யாருமே தராம தண்ணி எப்படி சார் அதுவா ஃப்ளோ ஆகுது? அட்மாஸ்பியரிக் பிரஷர்ல தான் இருக்கு. ஆனா தண்ணி ஃப்ளோ ஆகுறதுக்கு அதுக்கு நம்ம பெர்னாலிஸ் ஈக்குவேஷனோட ஹெல்ப்புக்கு போகும். ஸோ ஓப்பன் சேனல் இஸ் அ நேச்சுரல் ஆர் மேன்மேட் ஸ்ட்ரக்சர். அது நேச்சுரலாகவும் இருக்கலாம், மேன்மேடாகவும் இருக்கலாம். லிக்விட் ஃப்ளோ ஆகணும். எப்படி ஃப்ளோ ஆகணும்? ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கணும். ஃப்ரீ சர்ஃபேஸ்ங்கிறது இன்ட்ராக்ஷன் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் லிக்விட்ஸ். ஒரு தண்ணியும் காத்தும் இல்ல ஒரு பெட்ரோலும் நம்ம எந்த ஒரு ஃப்ளூயிட் எடுத்துக்கிட்டாலும் இட் ஷுட் இன்ட்ராக்ட் வித் ஃப்ரீ சர்ஃபேஸ் அனதர் டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட் அட் த அட்மாஸ்பெரிக் பிரஷர். ரொம்ப முக்கியம் பிரஷர் வந்து அட்மாஸ்பெரிக்கா இருக்கணும். பிரஷர் வந்து அட்மாஸ்பெரிக்கா இருக்கணும். எக்ஸாம்பிள் நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஓப்பன் சேனல் ஃப்ளோக்கு வந்து ஃப்ளோ இன் அ ரிவர், flow in a river, flow in a sewer, flow in a irrigation canal, flow in a sanitary sewer. Okay, sanitary storm waterல full ஆகாம flow ஆச்சுனாலும் it is comes under open channel flow. Okay, flow in a sanitary sewer which flows full ஆ அதாவது கம்ப்ளீட்டா ஃபுல் ஆயிடுச்சுன்னா again it won't be an open channel flow. partially full ஆ flow ஆகணும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா flow in an irrigation canal லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா it is an example for open channel flow. சரி, இந்த ஓப்பன் சேனல் ஃப்ளோ படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓப்பன் சேனல்ல எத்தனை டைப்ஸ் ஆஃப் சேனல் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் சேனல்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். டைப்ஸ் ஆஃப் சேனல்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா மெயினா வந்து பிரிசமேட்டிக் சேனல்னு ஒன்று இருக்கு, நான் பிரிசமேட்டிக் சேனல்னு ஒன்று இருக்கு. அதாவது ப்ராடர் கிளாசிஃபிகேஷன்ல சொல்லுவாங்க. பிரிசமேட்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். prismatic channel, non-prismatic channel. prismatic channelங்கிறது ஒரு பர்டிகுலர் சேனல்ல கிராஸ் செக்ஷனல் ஷேப். இப்போ ஒரு சேனல்னு எடுத்துக்கிறோம், ஒரு ஃப்ளோ ஆகுது. இப்போ இது வந்து ட்ரெபிசாய்டல் சேனல் அப்படின்னு சொல்றோம், இல்ல இதை ரெக்டாங்குலர் சேனல் அப்படின்னு சொல்றோம், இல்ல ஒரு சர்க்குலர் சேனல்னு சொல்றோம். இதெல்லாம் மேன்மேட் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கலாம். சம்டைம்ஸ் சேனல் இர்ரெகுலரா இப்படி கூட தண்ணி வந்து இட் கேன் ஃப்ளோ ரிவர் ஆத்தோட ரிவர் பெட்டோட கான்ஃபிகரேஷன், நேச்சுரல் ரிவர் பெட்டோட கான்ஃபிகரேஷன்லாம் நம்மளால ஜாமெட்ரிக் ஷேப்ல ஃபிட் ஆகாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்ப எந்த ஒரு சேனலா இருந்தாலும் அதுக்கு என்னென்ன இருக்க போது, ஒரு கிராஸ் செக்ஷனல் ஷேப் இருக்கலாம். அது ரெகுலர் ஷேப்பா இருக்கலாம், இர்ரெகுலர் ஷேப்பா இருக்கலாம். கிராஸ் செக்ஷனல் ஷேப் இருக்கலாம், அதோட சைஸ் இருக்கலாம். இப்ப இது வந்து ஒரு ட்ரெபிசாய்டல்னா இது குட்டி ட்ரெபிசாய்டல் சேனல். ஓகே, கிராஸ் செக்ஷனல் ஷேப், சைஸ் அண்ட் பெட் ஸ்லோப்ங்கிறது எந்த இறக்கத்துல தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்லோப் இருக்கணும் இல்லையா? இல்ல லாஞ்சிடியூடனல் கிரேடியன்ட். அதாவது இங்க தண்ணி வந்து சைடு வியூல காட்டுறேன். சைடு வியூல நீங்க இங்க இருந்து பாத்தீங்க, இது வந்து இந்த முன்னாடி இருந்து பாத்தீங்க, ஃப்ரண்ட் வியூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் தெரியும். சைடு வியூல இருந்து பாத்தீங்கன்னா கிரேடியன்ட் தெரியும். இந்த இடத்துல சேனல் இங்க இருக்கு, இங்க சேனல் இங்க இருக்குன்னா தண்ணி வந்து இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆக போகுது, ஃப்ரம் ஹையர் கிரேடியன்ட் டு லோவர் கிரேடியன்ட். அப்ப இதுதான் பெட் ஸ்லோப். இவ்வளோ மீட்டர் லென்த் தண்ணி டிராவல் ஆகிறப்ப இவ்வளோ ஸ்லோப், இவ்வளோ டிஃபரன்ஸ் இன் ஹைட் அண்டர்கோ பண்ணிருக்கு. அப்ப பிரிசமேட்டிக் சேனல்ங்கிறது எப்படி கிளாசிஃபை பண்ணுவோம் அப்படின்னா a channel in which a channel in which a channel in which a channel in which cross sectional shape a channel in which cross sectional shape, size and bed slope remain constant. அதாவது மாறாது, எப்பயுமே ஃபிக்ஸடா இருக்கும். ஓகே, remain constant are termed as remain constant. அந்த சேனல்ல தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா prismatic channel அப்படின்னு சொல்றோம். அப்ப நான் prismaticனு எதை சொல்றோம்?
நான் பிரிசமேட்டிக்ங்கிறது இன்னும் ரொம்ப சிம்பிள். நான் பிரிசமேட்டிக்ங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்ப இந்த கிராஸ் செக்ஷனல் ஷேப் பெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பாலாறுல வந்து இட் இஸ் பாலாறு ஃப்ளோ இஸ் நான் பிரிசமேட்டிக் சேனல் தான். எப்பன்னா இப்ப கரையோரம் இருக்கிற நெறைய இடத்துலயும் தண்ணி இப்ப போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப சேஞ்ச் ஆகும். மேன் மேட் சேனல்ஸ் தான் முக்காவாசி நேரம் பிரிசமேட்டிக்கா இருக்கும். நேச்சுரலா இருக்கக்கூடிய எல்லா சேனல்ஸுமே நான் பிரிசமேட்டிக் கேட்டகரியில தான் வரும். ஓகே. ஆல் நேச்சுரல் சேனல்ஸ் ஹேவிங் வேரியிங் கிராஸ் செக்ஷன் கம்ஸ் அண்டர் நான் பிரிசமேட்டிக் சேனல். ஆல் நேச்சுரல் சேனல்ஸ் ஆல் நேச்சுரல் மேன்மேட் சேனல்ல மட்டும் தான் நம்மளால பிரிசமேட்டிக்கா பண்ண முடியும். ஓகே. ஒரு நேச்சுரல் சேனலே பிரிசமேட்டிக்கா பல காலத்துக்கு இருக்குன்னா அது ஆச்சரியம் தான். having all natural channels having varying cross section. All natural channels having varying cross section comes under non-prismatic channel. Comes under non-prismatic channel. ஓகே. இது போக வேற என்ன சார் கிளாசிபிகேஷன் இருக்கு அப்படின்னா ரிஜிட் சேனல், மொபைல் பவுண்டரி சேனல்னு ஒண்ணு இருக்கு. டைப்ஸ் ஆஃப் சேனல்ல மேஜரா பிரிசமேட்டிக், நான் பிரிசமேட்டிக்ங்கிற கிளாசிபிகேஷன் மாதிரியே ரிஜிட் பவுண்டரி சேனல், மொபைல் பவுண்டரி சேனல்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பேஸ்ட் ஆன் த பவுண்டரி. பவுண்டரிங்கிறது தண்ணி ஃப்ளோ ஆகுறப்ப இந்த கிராஸ் செக்ஷன்ஸ்லாம் இருக்கு தெரியுமா? அதாவது அதோட பவுண்டரி. இப்ப இந்த சேனலோட பவுண்டரிங்கிறது இந்த பவுண்டரி, இந்த ஷேப் இருக்குல்ல, இந்த ஷேப் இருக்குல்ல, இதெல்லாம் நான் டிஃபார்மபிளா இருந்துச்சு அப்படின்னா அது ரிஜிட் சேனல். அதாவது அதோட ஷேப்பும் அதோட ரஃப்னஸ் இப்ப இது சர்ஃபேஸ் ஃபுல்லா நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டோன் பிச்சிங் வச்சிருக்கோம். ஸ்டோன் பிச்சிங் வச்சிருக்கோங்கிறதுனால ரஃப்னஸ் மாற போறது கிடையாது. ஆனா நேச்சுரல் ஃப்ளோவா இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல வந்து பாறை வேற மாதிரி இருக்கலாம். இன்னொரு இடத்துல போறப்ப பாறை வேற மாதிரி இருக்கலாம். அப்ப அதோட ரஃப்னஸ் ஃபேக்டரும் அதோட ஷேப்பும் இட்ஸ் நாட் கோயிங் டு டிஃபார்ம் வித் எப்படி சொல்ல டைமை பொறுத்து மாறாம இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிஜிட் சேனலா வரும். ரிஜிட் சேனலா வரும். ரிஜிட் பவுண்டரி ஃப்ளோ அப்படிங்கிறது என்னன்னா இல்ல ரிஜிட் பவுண்டரி சேனல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிஜிட் பவுண்டரி சேனல் சேனல் ரிஜிட் பவுண்டரி ஃப்ளோ இல்ல ரிஜிட் பவுண்டரி சேனல் ரிஜிட் பவுண்டரி ரிஜிட் பவுண்டரி சேனல் ரிஜிட் பவுண்டரி சேனல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிஜிட் பவுண்டரி சேனல் அப்படிங்கிறது the boundary is not deformable. The boundary of flow boundary of flow is not deformable. Not deformable. Boundary of flow is not deformable. That is shape and roughness factor. Shape and roughness factor is not changing is not changing is not changing with respect to time. Is not changing with respect to time. They remain essentially constant. அதோட ஷேப்பும் அந்த ரஃப்னஸ் ஃபேக்டரும் மாறுறது கிடையாது. எக்ஸாம்பிள் ஃபார் ரிஜிட் பவுண்டரி சேனல்ஸ் என்ன அப்படின்னா நம்மளோட லயன்டு கெனால்ஸ் இருக்குல்ல ஸ்டோன் லைன்டு கெனால்ஸ் அப்படிங்கிறது ஸ்டோன் பிச்சிங் வச்சு மேன்மேடு. இப்ப நம்ம ஊர்லாம் வந்து ஷார்ட் க்ரீட் பண்றாங்க நிறைய இடத்துல கெனால்ஸ்ல கான்கிரீட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா லைனிங்க்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கெனால்ஸ் ஏன்னா அதோட ரஃப்னஸ் ஃபேக்டரும் ஷேப்பும் மாற போறது கிடையாது. தண்ணி எவ்வளவு வந்துச்சு மாறுச்சு அப்படின்னாலும். ஓகே. அப்ப இந்த ரிஜிட் பவுண்டரி சேனல்ல எப்படி சார் தண்ணி அப்ப வேரி பண்ணக்கூடிய ஒரே பாராமீட்டர் என்ன இன் ரிஜிட் சேனல் டெப்த் ஆஃப் ஃப்ளோ இஸ் த ஒன்லி வேரியபிள் பாராமீட்டர். நம்ம தண்ணி அதிகமா திறந்து விட்டா ரிஜிட் சேனல்ல தண்ணி அதிகமா போகும். நம்ம தண்ணியை கம்மியா திறந்து விட்டோம்னா தண்ணி கம்மியா தான் ஃப்ளோ ஆகும். ஓகே. இன் ரிஜிட் சேனல் ஒன்லி டெப்த் ஆஃப் ஃப்ளோ only depth of flow will vary. Only depth of flow will vary with respect to space and time. Okay. Depth of flow will vary only with respect to space and time. மத்த எதுவும் வேரி ஆகும். அதனால ரிஜிட் பவுண்டரி சேனல்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் ஹாஸ் 1 degree of freedom. அந்த 1 degree of freedom என்ன அப்படின்னா டெப்த் ஆஃப் ஃப்ளோ மட்டும் மாறலாம். அதால டெப்த் ஆஃப் ஃப்ளோவை மாத்திக்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் அண்ட் டைம். ஸோ 1 degree ஆஃப் ஃப்ரீடம் இருக்கக்கூடிய சேனலை ரிஜிட் பவுண்டரி சேனல் சொல்லுவாங்க. ஏன்னா மற்ற எல்லாமே ஃபிக்ஸ்டு. அதோட ஷேப் மாற போறது கிடையாது. கிராஸ் செக்ஷனல் ஷேப் மாற போறதுன்னா சைஸ் ஷேப் மாறல அப்படின்னா சைஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ்டுன்னு தான் அர்த்தம். ரஃப்னஸ் ஃபேக்டரும் மாற போகுதுன்னா டெப்த் ஆஃப் ஃப்ளோ மட்டும் தான் மாத்தலாம். அது நம்ம சேனல்ல தண்ணி திறந்து விடுறது அதிகமா திறந்து விடுறோமா திறந்து விடலாங்கிறத பொறுத்து. அப்போ மொபைல் பவுண்டரி சேனல்னா என்ன சார்? மொபைல் பவுண்டரி சேனல் இதெல்லாம் எக்ஸாம்பிள் இமேஜஸ் ஜஸ்ட் டு கெட் த ஃபீலிங். அப்போ ஓப்பன் சேனல்னா எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்கலாம் காத்து வந்து இன்டராக்ட் பண்ணும் ஃப்ளூயிடோட. ஓகே. ஃப்ளூயிடோட சரியா. இப்ப இந்த மொபைல் பவுண்டரி சேனல் அப்படின்னா என்ன அப்படின்னா மொபைல் பவுண்டரி சேனல் அப்படிங்கிறது அதோட கிராஸ் செக்ஷனல் மொபைல் பவுண்டரி சேனல் அப்படிங்கிறது அதோட கிராஸ் செக்ஷனல் ஷேப்பும் அந்த ரஃப்னஸ் ஃபேக்டரும் வில் கீப் ஆன் சேஞ்ச் ஆகும். எதை பொறுத்து அப்படின்னா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கக்கூடிய தண்ணி அந்த பவுண்டரிஸ்ல இன்டராக்ட் ஆகிறப்ப there will be change. The boundaries of the channel keep on undergoing changes. The boundaries of the channel keep on undergoing changes. keep on undergoing changes
due to the interaction due to the interaction of the fluid due to the interaction of the fluid due to the interaction of the fluid with the adjacent boundaries with the adjacent boundaries with the adjacent எப்படி சொல்ல நம்ம ஃப்ளோ ஆயிட்டு இருக்கக்கூடிய fluid வந்து adjacent அந்த சேனலோட பவுண்டரிஸை இன்டராக்ட் பண்றப்ப என்ன ஆகும்னா அதை பொறுத்து ஷேப்பு ரஃப்னஸ் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் ஷேப்பு அதாவது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா இப்ப சப்போஸ் நிறைய வந்து எரோடபிள் செடிமெண்டரி டெபாசிட்டை கிராஸ் பண்ணி போச்சுன்னா நிறைய டெபாசிட்ஸை கேரி பண்ணும் அதை ஒரு இடத்துல எனர்ஜி கம்மியா இருக்க இடத்துல திரும்ப போய் டெபாசிட் பண்ணிட்டு திரும்ப ஃப்ரெஷ் வாட்டரா போகும் ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் ரிவர் ஃப்ளோலாம் இருக்கு தெரியுமா அதெல்லாம் வந்து மொபைல் பவுண்டரி சேனல்னு சொல்லுவோம் கீப் ஆன் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஓகே அது வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அட்டைன் ஆகாது இட் வில் கீப் ஆன் சேஞ்சிங் ஓகே ஜென்ரலா வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா மொபைல் பவுண்டரி சேனல்ஸ்க்கு 4 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்லுவோம் 4 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னென்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெப்த் மாறலாம் அதே மாதிரி பெட் வித் ஃப்ளோ ஆகக்கூடிய பெட் வித் வந்து சேஞ்ச் ஆகலாம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெட் ஸ்லோப்புங்கிறது இறக்கம் எவ்வளவு இறக்கத்துல போகுது அதை வந்து அது மாத்திக்கிட்டே இருக்கலாம் பேஸ்ட் ஆன் த எனர்ஜி விச் இட் கேரிஸ் ஓகே டெப்த் பெட் வித் பெட் ஸ்லோப் அண்ட் லே அவுட் அப்படிங்கிறது டாப் வியூல இருந்து போறப்ப அதோட டைரக்ஷன் இருக்கு தெரியுமா டைரக்ஷனே கம்ப்ளீட்டா கூட அது சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ஜென்ரலா வந்து மொபைல் பவுண்டரி சேனல்ஸ் உள்ள 4 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ரிஜிட் பவுண்டரி சேனல்ஸ் உள்ள 1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இதுதான் பிராட் கிளாசிபிகேஷன் ஆஃப் சேனல்ஸ் ஓகே ஓப்பன் சேனல்ல நம்ம பிராட் கிளாசிபிகேஷனா பாக்குறது இப்போ ஓப்பன் சேனல் ஃப்ளோவோட மேஜரான கிளாசிபிகேஷன் என்ன அப்படின்னா ஓப்பன் சேனல் ஃப்ளோவை 2 விதமா தான் நம்ம படிக்கவே போறோம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் லே அவுட் ஓப்பன் சேனல் ஃப்ளோ 2 விதமா தான் படிக்க போறோம் ஒன்னு ஸ்டடி ஃப்ளோன்னு படிப்போம் இன்னொன்னு அன்ஸ்டடி ஃப்ளோன்னு படிப்போம் ஓகே ஸ்டடி ஃப்ளோன்னு படிப்போம் அன்ஸ்டடி ஃப்ளோன்னு படிப்போம் ஸ்டடினா என்னன்னு சொல்றேன் ஆக்சுவலா அது ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ்ல வரும் பட் ஐ வில் கிவ் யூ a quick revision ஓகே ஸ்டடி ஃப்ளோல திரும்ப வந்து நம்ம 4 விதமா படிப்போம் ஸ்டடி ஃப்ளோல திரும்ப நம்ம 4 விதமா படிக்க போறோம் ஸ்டடி ஃப்ளோல ஃபர்ஸ்ட் என்ன படிப்போம் அப்படின்னா யூனிஃபார்ம் ஃப்ளோனா என்ன அப்படின்னு படிப்போம் ஸ்டடி ஒரு ஃப்ளோ வந்து ஓப்பன் சேனல் ஃப்ளோல ஃபர்ஸ்ட் ஸ்டடினா என்னன்னு தெரியணும் அடுத்து அந்த ஸ்டடியா இருந்து யூனிஃபார்மா இருந்தா என்ன ஸ்டடியா இருந்து யூனிஃபார்மா இல்லாம இருந்துச்சுன்னா நான் யூனிஃபார்ம்னு வரும் அந்த நான் யூனிஃபார்ம்ல 3 வகை இருக்கு கிராஜுவலி வேரியடு ஃப்ளோன்னு ஒன்று இருக்கு கிராஜுவலி வேரியடு ஃப்ளோ ஜிவிஎஃப் அப்படின்னு படிப்போம் ஜிவிஎஃப் கௌதம் வாசுதேவன் ஜிவிஎஃப் கிராஜுவலி வேரியட் ஃப்ளோ அடுத்து அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேபிட்லி வேரியட் ஃப்ளோ ஹைட்ராலிக் ஜம்ப்னு ஒரு பினோமினன் இருக்குல்ல அதெல்லாம் இதுல தான் வரும் ரேபிட்லி வேரியட் ஃப்ளோ கிராஜுவலி வேரியட் ஃப்ளோனா என்ன சார் அப்படின்னா காலேஜ் படிக்கிறப்ப படிச்சிருப்போம் M1 M2 M3 மேக்ஸ்ல ஃப்ளோ ப்ரொஃபைல் S1 S2 S3 ஓகே H1 H2 A1 A3 C1 அப்படிலாம் படிச்சிருப்போம்ல அதெல்லாம் வரும் கிரிட்டிக்கல் ஃப்ளோ ரேபிட்லி வேரியட் ஃப்ளோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஷியலி வேரியட் ஃப்ளோ ஓகே ஸ்பேஷியலி வேரியட் ஃப்ளோ இது வந்து அவுட்லைன் தான் இதுல எதெல்லாம் ரொம்ப முக்கியம் எதை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் அன்ஸ்டடி ஃப்ளோலையும் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ அன்ஸ்டடின்னு சொன்ன பிறகு யூனிஃபார்மா அது இருக்கவே முடியாது அன்ஸ்டடி அப்படின்னா அன்ஸ்டடி ஓகே அன்ஸ்டடியில திரும்ப 3 வகையா என்ன வரும்னா கிராஜுவலி வேரிட் அன்ஸ்டடி ஃப்ளோ சார் என்ன சார் திரும்ப இந்த பக்கம் எழுதுறீங்க அதாவது இங்க கிராஜுவலி வேரிட் ஆனா ஸ்டடி ஃப்ளோவா இருக்கு இது கிராஜுவலி வேரிட் அன்ஸ்டடி ஃப்ளோ கிராஜுவலி வேரிட் அன்ஸ்டடி rapidly varied unsteady spatially varied unsteady rapidly varied unsteady spatially varied unsteady okay spatially varied unsteady spatially okay sorry நாங்க எழுதுனது it didn't get recorded one second gradually varied okay gradually varied unsteady flow அதுக்கடுத்து rapidly varied unsteady flow அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா we have spatially varied unsteady flow we have spatially varied unsteady flow spatially varied unsteady flow இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓப்பன் சேனல் ஃப்ளோல கேட் எக்ஸாம்ல எது சார் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டடி ஃப்ளோவோட டெஃபினேஷன் நம்மளுக்கு தெரியணும் அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் யூனிஃபார்ம் ஃப்ளோ பத்தி தெரியணும் அடுத்து கிராஜுவலி வேரியட் ஃப்ளோனா என்னன்னு பார்க்கணும் அடுத்து ரேபிட்லி வேரியட் ஃப்ளோனா அவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து ஸ்டடியோட நம்ம டிஸ்கஷன் நிப்பாட்டிடுவோம் அன்ஸ்டடியில ஒண்ணு மட்டும் பார்க்கணும் ஒரே ஒரு டாபிக் மட்டும் நீங்க பார்த்தா போதும் சர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு கேட்டை சடனா க்ளோஸ் பண்றப்போ ஒரு அலை மாதிரி ஒண்ணு வருது தெரியுமா சுனாமி மாதிரி ஒரு விஷயம் ஒண்ணு நடக்கும் தெரியுமா நீங்க ஏதாவது ஒரு ஃப்ளோ ஆகுறப்ப நீங்க ஒரு அட்டையை கொண்டு போய் நடுவில் வச்சு பாருங்க டவுன் ஸ்ட்ரீம்ல ஒரு மாதிரி ஒரு வேவ் போகும் அப் ஸ்ட்ரீம்ல ஒரு மாதிரி ஒரு வேவ் போகும் சர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் பாசிட்டிவ் சர்ஜ் நெகட்டிவ் சர்ஜ் அப்படின்லாம் ஸோ
அந்த டாபிக்க மட்டும் அன்ஸ்டடில படிச்சா போதும். அன்ஸ்டடில இது 3மே நம்ம படிக்க போறதில்ல. ஆனா ஸ்டடில இது 3மே படிப்போம். ஸ்பேஷியலி வேரியட் ஃப்ளோ நம்மளுக்கு வராது. ஸோ அப்ப இந்த யூனிஃபார்ம் ஃப்ளோனா என்ன? கிராஜுவலி வேரியட்னா என்ன? ராபிட்லி வேரியட்னா என்னன்னுலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டடினா என்ன? ஸ்டடி ஃப்ளோனா என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸோட பேசிக்ஸ். ஸ்டடி ஃப்ளோ ஸ்டடி ஃப்ளோன்னு நம்ம பைப்ல நடக்கும்போதும் படிப்போம். பைப்புக்குள்ள ஒரு ஃப்ளோ நடக்கும்போதே அதையும் ஸ்டடி ஃப்ளோவா இல்லையான்னு சொல்லுவோம். ஸ்டடி ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிளா ஒருத்தவங்கள்ட்ட நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னா, நம்ம ஊர்ல தண்ணி ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுப்போமே. இப்ப வைகை ஆத்துல தண்ணி ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுப்போம். வைகை ஆத்துல தண்ணி ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்ப வைகை ஆத்துல தண்ணி ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்றப்ப தண்ணி ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்றப்ப, இது ஒரு லொகேஷன். உங்களுக்கு மதுரை தெரியும் அப்படின்னா, இன் அண்ட் அவுட் தெரியும் அப்படின்னா, ஆ நீங்க எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, வைகை ஆத்து வருது அப்படின்னா, நீங்க சிம்மக்கல்ல இருக்கீங்கன்னு வச்சுப்போம். சிம்மக்கல்லுக்கும், யானைக்கல்லுக்கும் நடுவுல இப்ப மெஷர் பண்ண போறோம். 1ங்கிறது சிம்மக்கலோட லொகேஷன், 2ங்கிறது யானைக்கலோட லொகேஷன். வைகை ரிவர் தான் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. வைகை ரிவர் தான் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இது டாப் வியூ. சைடு வியூல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, சைடு வியூல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, சைடு வியூல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு தண்ணி லெவல் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். தண்ணி லெவல் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். 1 லொகேஷன்ல இருக்கக்கூடிய டெப்த் வந்து Y2, 2 லொகேஷன்ல இருக்கக்கூடிய டெப்த் வந்து டெப்த் ஆஃப் ஃப்ளோ. டெப்த் ஆஃப் ஃப்ளோ வந்து Y2, Y1, Y2ன்னு இருக்கு. அதே மாரி அதே மாரி இந்த இடத்துல இந்த டெப்த் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் இடத்துல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட டெப்த் ஆஃப் ஃப்ளோ வச்சு தான் வெலாசிட்டி சொல்லுவோம். அப்படி இல்லன்னா, உங்களுக்கு டெப்த் ஆஃப் ஃப்ளோ இப்படி இருக்குனாலே அதுலருந்து வெலாசிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அப்படி இல்லன்னா நான் சொல்றேன். இந்த பர்ட்டிகுலர் லொகேஷன்ல வெலாசிட்டிய மெஷர் பண்ணி பார்க்குறீங்க. கரண்ட் மீட்டர்ன்னு ஒரு மீட்டர் இருக்கு. ஓகே. கரண்ட் மீட்டர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமென்ட் which is used to measure the velocity in field. In field. Okay. In field in a natural channel. அப்ப அதை யூஸ் பண்ணி பார்க்கிறப்ப வெலாசிட்டி V1 இருக்கு. இங்க V2 இருக்கு. சப்போஸ் ஒரு ஃப்ளோ இருக்கு. சப்போஸ் ஒரு ஃப்ளோ இருக்கு. இப்ப இப்ப இது சிம்மக்கல் தான். இது சிம்மக்கல், இது யானைக்கல்னு வச்சுக்குவோம். சிம்மக்கல்லே நான் வந்து என் ஸ்டடிய சிம்மக்கலுக்கு மட்டும் கன்ஃபைன் பண்றேன். என் ஸ்டடிய சிம்மக்கலுக்கு மட்டும் கன்ஃபைன் பண்றேன். ஆனா எப்படி கன்ஃபைன் பண்றேன் அப்படின்னா, காலையில 7 மணிக்கு போய் உட்கார்றேன். 7 மணிக்கு உட்கார்றேன். நைட்டு 7 மணி வரைக்கும் என்னோட ரீடிங் போயிட்டு இருக்கு. throughout the day throughout the day at the particular section of flow, if the flow properties such as the velocity and the depth of flow does not change with respect to time அப்படின்னா அது steady flow. சப்போஸ் அங்க 7 மணில இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் இருக்கிறப்ப இந்த V1 ஓட வேல்யூ வந்து கான்ஸ்டன்டா இல்ல. 3 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு. அடுத்து கொஞ்சம் மதியம் பார்க்கிறப்ப 5 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு. அடுத்து ஒரு 7 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு. இது எல்லாமே எங்கன்னா சிம்மக்கல்ல மட்டும் தான் நடந்துகிட்டே இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா 3 மீட்டர், 5 மீட்டர், 7 மீட்டர் அப்படின்னு மாறிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா 3 மீட்டர், 5 மீட்டர், 7 மீட்டர் அப்படின்னு ஒரே லொகேஷன்ல மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது அன்ஸ்டடி ஃப்ளோன்னு வந்துரும். அப்ப whenever your flow is expressed as a function of டைம பொறுத்து மாறுது அப்படின்னா அது அன்ஸ்டடி ஃப்ளோ. டைம பொறுத்து எதுவுமே மாறல. ரொம்ப நிதானமா தான் இருக்கு. தண்ணி வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரே டெப்த், ஒரே வெலாசிட்டில தான் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அது ஸ்டடி ஃப்ளோ. அப்ப ஸ்டடியா, அன்ஸ்டடியான்னு சொல்றதுக்கு நம்ம யார செக் பண்ணணும் அப்படின்னா, இனிமே இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டடிங்கிற வார்த்தைய நீங்க எங்க பார்த்தாலுமே உங்க மைண்டுக்கு வர வேண்டிய ஒரே பாராமீட்டர் டைம், டைம், டைம். ஏன்னா லொகேஷன ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஃப்ளோ ப்ராப்பர்ட்டீஸ மெஷர் பண்றப்ப, அது டைம பொறுத்து மாறுச்சு அப்படின்னா அது அன்ஸ்டடி ஃப்ளோ. டைம பொறுத்து மாறல அப்படின்னா ஸ்டடி ஃப்ளோ. இத எப்படி சார் டெஃபினிஷனா சொல்றது அப்படின்னா, when flow properties when flow properties when flow properties நான் flow properties ன்னு சொல்றப்ப எதெல்லாம் சொல்றேன்னா, velocity of flow ஆ இருக்கலாம். இல்ல velocity of flow ஆ இருக்கலாம். இல்ல discharge ஆ இருக்கலாம். dischargeங்கிறது velocity into cross sectional area. Okay, discharge ஆ இருக்கலாம். When flow properties such as velocity of flow or discharge through the channel ஒரு சேனல்ல எந்த ரேட்ல தண்ணி போயிட்டு இருக்குங்கிற ஒரு விஷயமோ, இல்ல depth of flow. When the velocity of flow discharge through the channel, depth of flow, இது போக there are different properties. இத வந்து கைனமேட்டிக் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஹைட்ரோடைனமிக் ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு சில விஷயங்கள் இருக்கு ஃப்ளூயிடுக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம டெப்த்தா போக தேவையில்ல. ஹைட்ரோடைனமிக்னு போனோம் அப்படின்னா டென்சிட்டி எல்லாம் மாறுதா அப்படி செக் பண்றது. அது ப்ரிடாமினன்ட்டா கெமிக்கல் இன்ஜினியரிங்ல இருக்கவங்க அதையும் படிப்பாங்க. டென்சிட்டி வந்து ஒரே செக்ஷன்ல சேஞ்ச் ஆயிட்டு இருக்கா. நம்ம சிவில் இன்ஜினியரிங் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் டென்சிட்டி, யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர்லாம் ஓரளவு கான்ஸ்டன்டா இருக்குன்னே எடுத்துப்போம். ஓகே, நம்மள பொறுத்தவரைக்கும் வெலாசிட்டி, டெப்த், டிஸ்சார்ஜ் இது 3ம். when flow properties such as velocity of flow, discharge through the channel and depth of flow. இன்டைரக்டா டிஸ்சார்ஜ் த்ரூ தி சேனல்ங்கிறப்ப நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா கிராஸ் செக்ஷனல் ப்ராப்பர்ட்டீஸையும் சொல்லிடுறேன். அதுதான் டெப்த் ஆஃப் ஃப்ளோல வந்துருதுன்னு வச்சுப்போமே. இந்த ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி such as velocity of flow, discharge through the channel and depth of flow
are 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 not varying with respect to time, or not varying with respect to time, or not varying with respect to time at a particular section of flow, 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 then such a flow is called, then such a flow is called steady flow, then such a flow is called steady flow. மேத்தமெட்டிக்கலா இதை எப்படி சார் எழுதுவீங்க? சரி, சில பேருக்கு கான்செப்ட் பிடிக்கும், சில பேருக்கு மேத்தமெட்டிக்கலா சொன்னா பிடிக்கும், சில பேருக்கு வெறும் என்ன பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஞாபகம் வச்சுட்டா தெரிஞ்சா போதும். whenever velocity is a function of time ன்னு கொடுக்குறாங்க, is a function of time அப்படின்னா unsteady flowன்னு அர்த்தம். unsteady flowன்னு அர்த்தம். அதாவது எனக்கு டைமை பொறுத்து அது ஃபங்க்ஷனா இருக்கக்கூடாது. velocity must be constant, velocity must be constant with respect to time, with respect to time அப்படின்னாதான் அது ஸ்டெடி ஃப்ளோன்னு அர்த்தம். அப்படின்னாதான் அது ஸ்டெடி ஃப்ளோன்னு அர்த்தம். அப்படின்னாதான் ஸ்டெடி ஃப்ளோ. அப்ப எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னா, dv by dt velocity with respect to time if it is going to be 0 அப்படின்னா இது என்னன்னு கேட்பாங்க. differentiation of a constant தான் நமக்கு 0 வரும். அப்ப dv by dtங்கிறது equal to 0ங்கிறது steady flow. ஆனா dv by dt exist ஆகுது. dv by dt is not equal to 0. அது ஏதோ ஒரு வேல்யூ வருது அப்படின்னா, ஏதோ ஒரு வேல்யூ வருதுன்னா, velocity டைமை பொறுத்து ஒரு ஃபங்க்ஷனா இருந்ததுனால தான் velocity டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றப்ப நம்மளுக்கு not equal to 0 வருது. அப்ப ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேல்யூ வருது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் velocity வந்து 3t square இருந்துச்சுன்னு வச்சுப்போமே. சே ஃபார் எக்ஸாம்பிள் velocity is a function of 3t square. அப்ப dv by dt போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 16 வரும். அப்ப velocityக்கு வந்து dv by dt exist ஆகுது அப்படின்னா v வந்து is a function of time ன்னு அர்த்தம். velocity வந்து டைமை பொறுத்து மாறுது. டைம் 0 இருக்கிறப்ப velocity ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. அப்ப டைமை பொறுத்து மாறுது. அப்ப மாறுச்சு அப்படின்னா அது unsteady flowன்னு அர்த்தம். இது மேத்தமெட்டிக்கல். மேத்தமெட்டிக்கல் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க விட்டுறலாம். இதே இது டிஸ்சார்ஜுக்கும் வரும். டிஸ்சார்ஜுக்கு வரும். whenever discharge is not going to vary with respect to time, whenever the depth of flow is not going to vary with respect to time, dy by dt, dq by dt, dv by dt இதெல்லாமே எப்ப 0-ஆ இருக்கோ அப்பதான் அது ஸ்டெடி ஃப்ளோ. அதாவது டைமை பொறுத்து எதுவுமே மாறல. ஒரு லொகேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த லொகேஷன்ல டெப்த், வெலாசிட்டி, டிஸ்சார்ஜ் இது மூணு டைமை பொறுத்து மாறுதா மாறலையா? மாறுது. டைமை பொறுத்து மாறுதுன்னா அன்ஸ்டெடி. டைமை பொறுத்து மாறல அப்படின்னா ஸ்டெடி ஃப்ளோ. ஸ்டெடி ஃப்ளோ. dv by dt is equal to 0ங்கிறது ஸ்டெடி ஃப்ளோ. dv by dt is equal to 0ங்கிறது ஸ்டெடி ஃப்ளோ. dv by dt not equal to 0ங்கிறது unsteady flow. சில இடத்துல வீடியோ இங்க கீழே கட் ஆகுது. நான் அடுத்த வீடியோல I will correctly fix the frame. ஓகே, சரியா? இப்ப v is equal to 3t squareனா dv by dt என்ன வரும்? 16 வரும். அதனாலதான் அது unsteadyன்னு சொன்னேன். சரி, இப்ப ஸ்டடி ஃப்ளோன்னு சொல்லியாச்சு. அப்ப ஸ்டடி ஃப்ளோனா மேஜர் கண்டிஷன் என்னது? ஒரு பர்டிகுலர் செக்ஷன் எடுத்துக்கிறோம். ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ல நம்மளுக்கு எது சேஞ்ச் ஆகக்கூடாது? டெப்த், டிஸ்சார்ஜ், வெலாசிட்டி எல்லாம் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகே, சப்போஸ் இந்த டெப்த், டிஸ்சார்ஜ் எல்லாமே டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது அன்ஸ்டெடி ஃப்ளோல வந்துடும். அப்ப எப்பெல்லாம் வந்து if the depth, discharge and velocity is varying with respect to time at a particular location, then it is called an unsteady flow. Okay, unsteady flow. ஓகே, ஜென்ரலா நம்ம ஆத்துல போற தண்ணி ஃப்ளோ எல்லாமே அன்ஸ்டெடியா தான் இருக்கும். ஓகே, நான் சும்மா எக்ஸாம்பிள் வைகை ஆத்துன்னு எடுத்துக்கிட்டேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, காலைல 7 மணிக்கு போயிட்டு இருக்க அதே தண்ணியா நைட் வரைக்கும் ஒரே ரேட்ல எல்லாம் ஃப்ளோ ஆகாது. வேரி ஆகும். டேம்ல இருக்கக்கூடிய டிஸ்சார்ஜை பொறுத்து, மழை பெய்யறத பொறுத்துலாம் வேரி ஆகும். இதெல்லாம் ரிவர். அப்ப எங்க தான் சார் இந்த ஸ்டடி ஃப்ளோ நடக்கும்? இதெல்லாம் மேன்மேட். நம்ம கண்ட்ரோல் பண்ணி திறந்து விடுறோம் தெரியுமா? அங்கெல்லாம் தான் வந்து ஸ்டடி ஃப்ளோவை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரி, அப்ப யூனிஃபார்ம் ஃப்ளோனா என்ன? இப்ப ஸ்டடி ஃப்ளோனா என்னன்னு பார்த்தாச்சு. ஸ்டடி, அன்ஸ்டடி இந்த வார்த்தை ஓப்பன் சேனல் ஃப்ளோல அன்ஸ்டடிக்கும் ஸ்டடிக்கும். ஸ்டடி அப்படின்னா velocity, discharge, depth of flow is not a function of time. Is not a function of time. Is not equal to not a function of time. Suppose velocity, discharge and depth of flow is a function of time அப்படின்னா அது unsteady flow. சரி, இப்ப ஸ்டடி ஃப்ளோ வந்தாச்சு. ஸ்டடி ஃப்ளோக்கு கீழே யார் இருக்கா? யூனிஃபார்ம் ஃப்ளோன்னு ஒன்று இருக்கு. அப்ப யூனிஃபார்ம் ஃப்ளோ என்னது? யூனிஃபார்ம் ஃப்ளோனா என்ன? எப்போ ஒரு விஷயத்தை யூனிஃபார்ம் ஃப்ளோன்னு சொல்லணும்? சரி, அதே எக்ஸாம்பிள் இப்ப வேற எங்கேயாவது எடுத்துப்போமே. சென்னை எடுத்துப்போம். இது வந்து அடையார்னு எடுத்துப்போம். இது வந்து கிண்டின்னு எடுத்துப்போம். அடையார், கிண்டி அப்படின்னு எடுத்துப்போம். அடையார், கிண்டின்னு எடுத்துப்போம். இங்க டெப்த் ஆஃப் ஃப்ளோ வந்து இருக்குன்னு வச்சுப்போம். இங்க டெப்த் ஆஃப் ஃப்ளோ இருக்குன்னு வச்சுப்போம். இந்த டெப்த் ஆஃப் ஃப்ளோ அடையார்ல ஒரு டெப்த் ஆஃப் ஃப்ளோ இருக்கு, கிண்டியில ஒரு டெப்த் ஆஃப் ஃப்ளோ இருக்கு. நம்ம இமேஜின் யுவர் செல்ஃப், நம்ம எல்லாரையுமே நம்ம வந்து ஒரு இன்ஜினியரா நம்ம
நம்ம எல்லாருக்குமே வேலை கிடைச்சிச்சு. எல்லாருமே ஒரு எக்ஸாம் காண்டி படிக்கிறோம். இமேஜின் யுவர்செல்ஃப் உங்களுக்கு வேணுங்கிற போர்டு சிடபிள்யூசியா இருக்கலாம், இல்ல பிடபிள்யூடில வாட்டர் டிபார்ட்மெண்ட்டா இருக்கலாம். நீங்க அதுல ஏஇயா இருக்கீங்க. இப்ப நீங்க வந்து அடையார்லயும், கிண்டிலயும் சீஃப் இன்ஜினியர் சொல்றாங்க. நம்ம போய் ரீடிங்க மெஷர் பண்றோம். மெஷர் பண்றப்ப வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ வந்து V1, Y1 இருக்கு. வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ அட் கிண்டி வந்து V2, Y2ன்னு இருக்கு. 2 லொகேஷன். 2 டிஃபரண்ட் லொகேஷன். 2 டிஃபரண்ட் லொகேஷன். இப்ப நான் என்ன பண்றேன், காலையில 7 மணிய ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். டைம் ஃப்ரேம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். டைம் ஃப்ரேம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த இன்ஸ்டன்ட் 7 மணியில இந்த இன்ஸ்டன்ட் 7 மணியில அடையார்ல இருந்து கிண்டிக்குள்ள நான் எந்த இடத்துல நான் செக்ஷன் எடுத்து பார்த்தாலும், எந்த இடத்துல நான் செக்ஷன் எடுத்து பார்த்தாலும், எனக்கு இதே வெலாசிட்டி இருந்துச்சுன்னா, இதே வெலாசிட்டி இருந்துச்சுன்னா V1, 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 Y1, 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 V2 ஈக்குவல் டூ V1ன்னு காட்டுது அப்படின்னா, அதுதான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. அதாவது அங்க என்ன பண்ணோம்? செக்ஷன ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். சிம்மக்கல்ல நின்னுக்கிட்டோம். சிம்மக்கல்ல நின்னுட்டு காலையில 7 மணிலேருந்து நைட் 7 மணி. இப்ப என்ன சொல்றோம்? டைம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். காலையில 7 மணியோ, நைட் 7 மணியோ, மதியம் 3 மணியோ. நேரம் ஒண்ணுதான். ஆனா, அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வித் ரெஸ்பெக்ட் டூ ஸ்பேஸ் நம்ம ஜெனரலா நம்ம எல்லா ஃபாரின் படம் பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு ஒண்ணுதான் புரியும். எ இந்த உலகத்த இயங்கக்கூடியது நெறைய பேர் ஸ்பேஸ மட்டும் தான் ரெஃபரன்ஸா வச்சு எப்பயுமே பேசுவோம். நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? எக்ஸ், ஒய், இசட்ட மட்டும் வச்சு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? பூமிய சுத்தி இன்னொரு ஃப்ரேம் கோஆர்டினேட் போய்க்கிட்டு இருக்கு. அது வந்து டைம். ஸ்பேஸ் அண்ட் டைம்ன்னு சொல்லுவோம். ஓகே. அதுதான் எயின்ஸ்டைனுக்கு வந்து அது புரிஞ்சுச்சு. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பார்க்கிறப்ப ஒரு டைமும் அதாவது வித் ரெஸ்பெக்ட் டூ டைம். அதனால தான் டைம் டிராவல்லாம் பிராக்டிகலி, சயின்டிபிக்கலி இட் இஸ் பாசிபிள்னு ப்ரூவ் பண்ணப்படுது. ஓகே. இந்த பூமி வந்து ஸ்பேஸ பொறுத்து மட்டும் கோஆர்டினேட் ஆகல. இட் இஸ் ஈவன் ஹேவிங் அனதர் டைம் ஃப்ரேம், டைம் அப்படிங்கிறது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? டைம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டடியா, அன்ஸ்டடியான்னு சொல்றப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, ஸ்பேஸ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு டைம வேரி பண்ணுவோம். ஓகே. டைம வந்து ஏதாவது மாறுதா அப்படின்ட்டு. இப்ப என்னன்னா டைம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். டைம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்பேஸ பொறுத்து ஸ்பேஸ்ங்கிறது அடையார்ல இருந்து கிண்டிங்கிறது ஸ்பேஸ் கோஆர்டினேட் தான். அடையார்ல இருந்து கிண்டிங்கிறது ஸ்பேஸ் கோஆர்டினேட் தான். அந்த ஸ்பேஸ பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல சப்போஸ் வெலாசிட்டி வந்து அதே டைம்ல இந்த அலாங் த ஸ்பேஸ் இஃப் இட் இஸ் கோயிங் டு வேரி இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் 7 மணிக்கு இந்த இடத்துல V1 இங்க இருக்கு, இங்க V2 இருக்குன்னா, இங்கெல்லாம் V3, V4, V5, V6 இருக்குன்னா, அப்ப நான் ஒரு ப்ரொஃபைல் ஃபிட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்ப வெலாசிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ். வெலாசிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ். வெலாசிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் X, Y, Z. X, Y, Zங்கிறது கோஆர்டினேட். இப்ப கிண்டியோட அடையாரோட கோஆர்டினேட் 0,0,0, கிண்டியோட கோஆர்டினேட் 10,10,10 அப்படின்னா, நடுவுல இங்க ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட் 2,5,6ங்கிற ஒரு கோஆர்டினேட்ல இருக்குன்னா, வெலாசிட்டி அட் 2,5,6 அப்படிங்கிறது இந்த X, Y, Zங்கிற ஃபங்க்ஷன் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அந்த இடத்துல வெலாசிட்டிய குடுத்துரும். சப்போஸ் அப்படிலாம் இல்ல. வெலாசிட்டி இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ். வெலாசிட்டி இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ். அதாவது இடத்த பொறுத்து வெலாசிட்டி தன்னை மாத்திக்கல அப்படின்னா, அதுதான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. அதாவது along the length of the channel, if the flow properties such as அதேதான் the flow properties such as depth of flow, the flow properties such as depth of flow, velocity of flow, discharge of flow, the flow properties such as depth of flow, velocity of flow, discharge of flow, discharge through the channel, discharge through the channel, discharge through the channel does not vary, does not vary, does not vary with respect to space, does not vary with respect to space. That is practically சொல்லணும்னா that is the flow properties do not change along the length of flow. That is the flow properties do not the flow properties do not change along the length of flow. The flow properties do not change along the length of flow. Do not change along the length of flow is called as uniform flow. Is called as uniform flow. அப்ப இது வந்து டெஃபினிஷன். அப்ப மேத்தமெட்டிக்கலா சொல்லணும்னா என்ன சொல்லணும்? நம்மளோட velocity is not a function of x, y, z. அப்ப velocity is a constant with respect to space. Velocity is constant with respect to space அப்படின்னா dv by velocity வந்து dv by dx ஆ இருக்கட்டும் இல்ல dv by dy ஆ இருக்கட்டும். ஆக்சுவலா velocity வந்து if it is going to depend on x, y, z னா நான் d னே எழுதக்கூடாது. if velocity is just function of x அப்படின்னா velocity is just a function of x அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் dv by dx ன்னு எழுதலாம். ஓகே. ஆனா இப்ப எனக்கு எப்படி இருக்கு x, y, z இருக்கு. அப்ப என்ன வரும்? பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் தான் வரும். when
dependent variable is dependent on more than one independent variable, then it comes under partial differentiation. So dou v by dou xo இல்ல dou v by dou yo dou v by dou zo 0 தான் வரும். ஏன்னா velocity வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. சப்போஸ் velocity was a function, velocity வந்து function of x y z ன்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு dou v by dou xo dou v by dou yo எதுவுமே எதுவா இருந்திருக்காது. dou v by dou x will not be equal to 0. dou v by dou y will not be equal to 0. dou v by dou z will not be equal to 0. அப்ப இது என்ன கண்டிஷன்? ஃபங்க்ஷன் சொன்னோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் சொன்னோம்னா நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. இது கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா கான்ஸ்டன்டா இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் தன்னை மாத்திக்கவே இல்லைன்னா யூனிஃபார்ம் ஃப்ளோ. அப்ப எனி ஃப்ளோ தட் சேஞ்சஸ் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸை பொறுத்து தன்னை மாத்திக்குது அப்படின்னா நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. அப்ப சிம்பிளா இந்த இடத்துல ஒரு டேப்லர் காலம் போடலாமா? ஸ்பேஸ் டைம், ஸ்பேஸ் டைம், ஓகே, ஸ்பேஸ் டைம், ஓகே. சப்போஸ் நம்மளோட ப்ராப்பர்ட்டி, நம்மளோட ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி, அது வெலாசிட்டியா இருக்கலாம், டெப்தா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம் ப்ராப்பர்ட்டி. சப்போஸ் இஃப் ப்ராப்பர்ட்டி, ஓகே, ப்ராப்பர்ட்டி வந்து இஸ் த ஃபங்க்ஷன், ப்ராப்பர்ட்டி இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? ஸ்பேஸை பொறுத்து டிபெண்ட் ஆகுது, ஸ்பேஸை பொறுத்து இஸ் த ஃபங்க்ஷன் சொல்றேன். இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. இடத்தை பொறுத்து தன்னை மாத்திக்கிட்டே இருக்குன்னா அது நான் யூனிஃபார்ம். இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், அப்ப டைமை பொறுத்து மாத்திக்கிட்டே இருக்குன்னா அன்ஸ்டெடி. அப்ப அது என்ன ஃப்ளோல வரும்? நான் யூனிஃபார்ம் அன்ஸ்டெடி ஃப்ளோன்னு ஒன்று வரும். ஓகே. சப்போஸ் இது ஒரு கேஸ். ஓகே. அடுத்து ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது டெப்த், வெலாசிட்டி, டிஸ்சார்ஜ். ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். சொல்றேன். நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னா ஸ்பேஸை பொறுத்து மாறல அப்படின்னா அது யூனிஃபார்ம் ஃப்ளோ. டைமை பொறுத்தும் அது மாறல அப்படின்னா ஸ்டடி ஃப்ளோ. அப்போ யூனிஃபார்ம் ஸ்டடி. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கேள்வி வருமா இல்லையா? சரி, இப்படி ஒரு கேஸ் எடுத்துப்போமே. ப்ராப்பர்ட்டி, ஓகே, ப்ராப்பர்ட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் சார். ப்ராப்பர்ட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். அப்ப என்ன சார்? ப்ராப்பர்ட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அண்ட் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் வருமா சார்? அப்படிங்கிற கேள்வி ஆட்டோமேட்டிக்கா வருமா இல்லையா? அதாவது நீங்க என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த சிம்மக்கல் எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். ப்ராப்பர்ட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். அதாவது ஃபர்ஸ்ட் லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆன v1, y1, அதுக்கு அடுத்து வந்து q1, வெலாசிட்டி, டெப்த், டிஸ்சார்ஜ், இது மூணுமே டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ்ன்னு சொல்றோம். அதாவது ஸ்பேஸை பத்தி படிக்கிறப்ப டைமை ஃபிக்ஸ் பண்ணிடணும். டைமை பொறுத்து நான் அதாவது இந்த ஒரு லொகேஷன்ல படிக்கிறேன் அப்படிங்கிறது டைமை பத்தி படிக்கிறேன்னா லொகேஷன் ஃபிக்ஸ்டா இருக்கு, ஸ்பேஸ் மாறல. ஆனா அப்ப அந்த டைமை பத்தி படிக்கிறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா வேரி ஆகுது. ஒரே இடத்துல டைமை பொறுத்து வேரி ஆப்ப அன்ஸ்டடி. ஆனா டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு நொடின்னு எடுத்து பார்க்கிறப்ப எனக்கு அந்த ஒரு நொடியில எல்லா இடத்துலயும் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ்ல எல்லா இடத்துலயும் ஒரே தான் இருக்கு. அப்ப யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஆனா ரியாலிட்டி, ஓகே, தியரட்டிக்கலா மேத்தமெட்டிக்கலா பேசுறப்ப ஓகே, ரெண்டு கேஸ் தான்ப்பா ரியாலிட்டியில பாசிபிள். அதாவது 3 கேஸ் தான் பிராக்டிகலி பாசிபிள். ஒன்னு என்னவா இருக்கலாம்னா நான் யூனிஃபார்ம் அன்ஸ்டடியா இருக்கலாம், இல்ல யூனிஃபார்ம் ஸ்டடியா இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா அன்ஸ்டடியா இருந்துச்சுன்னா ரியாலிட்டியில பிராக்டிக்கலா பேசுறப்ப ஒரு இடத்துல ஃப்ளோ வந்து டைமை பொறுத்து மாறுது அப்படின்னா அலாங் த லென்த் ஆஃப் த சேனல் போறப்பையும் அது டைமை பொறுத்து அதோட லொகேஷனை பொறுத்து அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். 99% ஆஃப் த டைம் வந்து பாத்தீங்கன்னா அன்ஸ்டடின்னு இருந்தா நான் யூனிஃபார்ம் தான் 99% ஆஃப் த டைம் அக்கம்பெனி ஆகும். அன்ஸ்டடியா இருந்து ஒரு ஃப்ளோ யூனிஃபார்மா இருக்கிறதுங்கிறது ரேர், இருக்காது. அதாவது ஒரு இடத்துல அன்ஸ்டடியா இருக்கு. ஸ்டடினஸ் அப்படிங்கிறது லொகேஷனை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். யூனிஃபார்ம் அப்படிங்கிறது டைம் ஃபிக்ஸ் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் பார்க்கக்கூடிய விஷயம். ஒரே இடத்துல டைமை பொறுத்து மாறுது அப்படின்னா அலாங் த டவுன் த லென்த் கண்டிப்பா அது மாறும். ஓகே, சரியா? சரி, அப்ப அன்ஸ்டடி நான் யூனிஃபார்ம், ஸ்டடி யூனிஃபார்ம், அன்ஸ்டடி யூனிஃபார்ம்னா நீங்க அடுத்து என்ன கேட்பீங்க அப்படின்னா சார் ஸ்டடி நான் யூனிஃபார்ம்னு ஒன்று இருக்கா? அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல ஸ்டடியா இருக்கணும், நான் யூனிஃபார்ம் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா அதுவும் ஒரு பாசிபிலிட்டி. வேணா அதை நான் அடுத்த பேஜ்ல எழுதுறேன். அடுத்த பேஜ்ல என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் பட் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஒரு லொகேஷன் எடுத்து பாக்குறீங்க, அந்த ஒரு லொகேஷன்ல அது மாறவே இல்லை.
அப்படியே தான் இருக்கு. அந்த லொகேஷன்ல அது மாறவே இல்ல. அப்படியே தான் இருக்கு. அந்த லொகேஷன்ல பர்ட்டிகுலர் லொகேஷன்ல. அப்ப வித் ரெஸ்பெக்ட் டூ டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டூ டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் நாட் அ ஃபங்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னா அது ஸ்டெடி ஃப்ளோ. ஸ்டெடி ஃப்ளோ. பட் இட் இஸ் அ ஃபங்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. அப்ப பிராக்டிகலா ஒரு ஃப்ளூயிடுக்கு எத்தன கேஸ் தான் இருக்க முடியும்? அத முதல் கேள்வி கேட்டு பார்க்கிறோம். எப்பா நீ டைம பொறுத்து வேரி ஆகுறியா இல்லையாப்பா? அது நம்மளுக்கு பதிலா 2 சொல்லும். ஒண்ணு ஸ்டடின்னு பதில் சொல்லும். இல்ல அன்ஸ்டடின்னு பதில் சொல்லும். அன்ஸ்டடின்னு பதில் சொல்லும். அதே வித் ரெஸ்பெக்ட் டூ ஸ்பேஸ வச்சு ஒரு கேள்வி கேட்டு பார்க்கிறோம். ஸ்பேஸ வச்சு கேள்வி கேட்டு பார்த்தோம்னா, யூனிஃபார்மா, நான் யூனிஃபார்மான்னு சொல்லும். அப்ப நம்மளுக்கு வந்து 4 ரிசல்ட் கையில இருக்கு. அத வச்சு ப்ராபபிள் காம்பினேஷன்ஸ் போடணும் அப்படின்னா, ஒண்ணு ஸ்டடி யூனிஃபார்மா இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா ஸ்டடி நான் யூனிஃபார்மா இருக்கணும். அப்படி இல்லன்னா அன்ஸ்டடி நான் யூனிஃபார்மா இருக்கணும். இல்லாட்டி அன்ஸ்டடி யூனிஃபார்மா இருக்கணும். சரி, இவ்ளோ மேத்தமேட்டிக்கலா சொன்னீங்கல்ல. ரியாலிட்டி எக்ஸாம்பிள் உங்களால சொல்ல முடியுமா சார்? சரி, ரியாலிட்டி எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கன்டினியூட்டி ஈக்குவேஷன் ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். பட் ஓகே. அதனோட பேசிக்ஸ் மட்டும் நான் சொல்றேன். கன்டினியூட்டி ஈக்குவேஷன்ங்கிறது நம்ம நெறைய காலேஜ்ல கன்டினியூட்டி ஈக்குவேஷன்னா என்ன சொல்லுவோம்? A1 V1 A2 V2ன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் நாட் ஐடியல் கன்டினியூட்டி ஈக்குவேஷன். திஸ் இஸ் என்ன சொல்றது? திஸ் இஸ் நாட் ட்ரூ கன்டினியூட்டி ஈக்குவேஷன். திஸ் இஸ் ஐடியல் கன்டினியூட்டி ஈக்குவேஷன். இதுக்கு பின்னாடி 1000 அசம்ப்ஷன்ஸ் இருக்கிறதுனால தான் இது இந்த இடத்துல வந்து நிக்குது. A1 V1 A2 V2. ரியாலிட்டில கன்டினியூட்டி ஈக்குவேஷன்ங்கிறது இது கிடையாது. ரியாலிட்டில கன்டினியூட்டி ஈக்குவேஷன்ங்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்ட்ட போய் கேட்டீங்கன்னா, அவங்க ρ1 A1 ρ2 A2 V2ன்னுவாங்க. நம்மள பொறுத்தவரைக்கும் சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு டென்சிட்டி பிரிடாமினன்ட்டா நெறைய இடத்துல மாறாது. சோ அதனால நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஏரியா இன்டு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டூ இஸ் எ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து டிஸ்சார்ஜ் ஆர் ஃப்ளோ த்ரூ ரேட்ட கான்ஸ்டன்ட்ன்னு சொல்லுவோம். ஃப்ளோ த்ரூ ரேட்ங்கிறது டிஸ்சார்ஜ். ஃப்ளோ த்ரூ ரேட். டிஸ்சார்ஜ கான்ஸ்டன்ட்ன்னு சொல்லுவோம். ஒரு ஃப்ளோ நடந்துகிட்டு இருக்கிறப்ப. கன்டினியூட்டி ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா. அதாவது ஏரியா பைப்போட ஏரியா பெருசாச்சுன்னா தண்ணி கம்மியா வரும். பைப்போட ஏரியா இப்ப ஃபயர் எக்ஸ்டிங்ஷர்லாம் யூஸ் பண்றாங்க. ஏன் அதோட அதோட மவுத் கிட்ட வரப்ப கிராஸ் செக்ஷனல் ஏரியாவ கம்மி பண்றாங்க? தண்ணி அப்பதான் நெறைய ஃபோர்ஸ்ல வரும். வெலாசிட்டில வரும். அப்ப ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஓகே, ஏரியாவ குறைச்சா வெலாசிட்டி இன்கிரீஸ் ஆறதும், ஏரியாவ பெருசு பண்ணா வெலாசிட்டி குறையுதுங்கிறதுங்க தான். ஆனா மொத்தமா பார்க்கிறப்ப அந்த டிஸ்சார்ஜ்ங்கிறது கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஏரியாவும் வெலாசிட்டிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குன்னா, அது டிஸ்சார்ஜ். இது சிவில் இன்ஜினியர்ஸ பொறுத்தவரைக்கும். ஆனா ரியாலிட்டில கன்டினியூட்டி ஈக்குவேஷன்ங்கிறது இட் இஸ் எ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகேவா? கன்டினியூட்டி ஈக்குவேஷன்ங்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் தான். யாருமே லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அது பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். கன்டினியூட்டி ஈக்குவேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஒரு ஸ்கூல் பிசிக்ஸ் புக் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, ஆஸ் பர் கன்டினியூட்டி ஈக்குவேஷன் மாஸ் ஃப்ளோ ரேட் இஸ் கன்சர்வ்டுன்னு போட்டிருக்கும். மாஸ் ஃப்ளோ ரேட் இஸ் கன்சர்வ்டு அப்படின்னு போட்டிருக்கும். மாஸ் ஃப்ளோ ரேட் இஸ் கன்சர்வ்ட். மாஸ் ஃப்ளோ ரேட்ங்கிறது ஒரு பர்ட்டிகுலர் செக்ஷன்ல ஒரு செகண்ட்ல எவ்வளவு வெயிட் ஆஃப் வாட்டர், கிலோகிராம் ஆஃப் மாஸ், எவ்வளவு வெயிட்ன்னு சொல்லக்கூடாது, மாஸ் ஆஃப் வாட்டர், எவ்வளவு மாஸ் ஆஃப் வாட்டர் போதோ அதான் கன்சர்வ். என்ன போட்டிருப்பாங்கன்னா m டாட் இஸ் ஈக்குவல் டு ரோ ஏவின்னு போட்டிருப்பாங்க. ரோக்கு வேணா யூனிட் போட்டு பாருங்க. கேஜி பெர் மீட்டர் கியூப். ரோக்கு வேணா யூனிட் போட்டு பாருங்க. கேஜி பெர் மீட்டர் கியூப். ரோக்கு வந்து கேஜி பெர் மீட்டர் கியூப். ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர். வெலாசிட்டிக்கு வந்து மீட்டர் பெர் செகண்ட். அப்ப என்ன ஆயிரும்? மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் கியூப் கேன்சல் ஆயிரும். கேஜி பெர் செகண்ட். ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியால ஒரு செகண்ட்ல எவ்வளவு மாஸ் ஆஃப் வாட்டர் வருதோ அதுதான் கன்சர்வ் ஆகும். அதுதான் ஆக்சுவல் கன்டினியூட்டி ஈக்குவேஷன் ஆர் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஆனா நம்ம அதை ஐடியலைஸ் பண்ணிக்கிறோம். சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு ஜெனரலா எப்பயுமே டென்சிட்டிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு என்னவா மாறினா ஏரியா இன்டு வெலாசிட்டி டிஸ்சார்ஜ் கான்ஸ்டன்ட்னு சொல்றோம். சரி, அந்த எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஏன் வந்தேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைப் இருக்கு. அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா சேமா இருக்கு. கிராஸ் செக்ஷனல் ஏரியா சேம் கான்ஸ்டன்ட்டா இருக்கு. அதுக்குள்ள பாஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய டிஸ்சார்ஜ் இருக்கு தெரியுமா? அதுக்குள்ள பாஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய டிஸ்சார்ஜும் கான்ஸ்டன்ட்டா இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்ப வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் டிஸ்சார்ஜ் பை ஏரியா. டிஸ்சார்ஜ்ங்கிறது தான் மீட்டர் கியூப் பெர் செகண்ட். டிஸ்சார்ஜ் இஸ் a function of time. ஏரியாங்கிறது இஸ் a function of spaceன்னு சொல்லுவோம். ஜெனரலா ஏரியாங்கிறது ஸ்பேஸ் தானே. இந்த இடத்துல டயாமீட்டர் இப்படி இருக்கு. கொஞ்சம் தூரம் போன பிறகு டயாமீட்டர் பெருசாகுதுன்னா, நம்ம மேக்ஸ் படி பார்த்தது ஸ்டடியா அன்ஸ்டடியான்னு பேசுறதுக்கு டைம். யூனிஃபார்மா நான் யூனிஃபார்மா பேசுறதுக்கு ஸ்பேஸ். அப்ப வெலாசிட்டியோட ஃபார்முலா அது எப்படி சார் தேடுறது? டிஸ்சார்ஜ் இன்டைரக்ட்லி இண்டிகேட்ஸ் யூ வாட் இஸ் த வெலாசிட்டி வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஏரியா இன்டைரக்ட்லி சேஸ் யூ வாட் இஸ் த வெலாசிட்டி வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? ஏரியா கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன். டிஸ்சார்ஜும் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன். அப்ப வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் தானே. ஏரியாவும் கான்ஸ்டன்ட், டிஸ்சார்ஜும் கான்ஸ்டன்ட்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் தான். அப்ப இது என்ன ஃப்ளோ? அப்ப கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை பொறுத்து வெலாசிட்டி மாறல. கிராஸ் செக்ஷனல் ஏரியா சேமா தான் இருக்கு. அப்ப வெலாசிட்டியும் சேமா தான் இருக்க போகுது. அப்ப இது என்ன மாதிரி ஒரு ஃப்ளோ? யூனிஃபார்ம் ஃப்ளோ.
டிஸ்சார்ஜ் கான்ஸ்டன்டா இருக்கு. டிஸ்சார்ஜ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வேரியேஷனை குறிக்கக்கூடியது. டிஸ்சார்ஜும் கான்ஸ்டன்டா இருக்குன்னா வெலாசிட்டி டைமை பொறுத்தும் வேரி ஆகல. வெலாசிட்டி டைமை பொறுத்தும் வேரி ஆகல. அப்ப என்ன ஃப்ளோ? ஸ்டடி ஃப்ளோ. அப்ப a constant diameter pipe carrying a constant discharge. Constant dia pipe, constant dia pipe carrying a constant discharge. Constant dia pipe carrying constant discharge. அது என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கேட்கலாம். என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்? இஸ் an example for study. Is an example for study uniform flow. Is an example for study uniform flow. ஸ்டடியாவும் இருக்கு, யூனிஃபார்மாவும் இருக்கு. ஸ்டடியாவும் இருக்கு, யூனிஃபார்மாவும் இருக்கு. ஒன் செகண்ட். ஸ்டடியாவும் இருக்கு, யூனிஃபார்மாவும் இருக்கு. அப்ப அடுத்து 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 ஸ்டடி யூனிஃபார்ம்னா இப்ப நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இப்ப இப்படி ஒரு பைப் இருக்கு. டேப்பர்டு பைப்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா இன்க்ரீசஸ். கிராஸ் செக்ஷனல் ஏரியா இன்க்ரீசஸ். இப்ப கிராஸ் செக்ஷனல் ஏரியா இன்க்ரீஸ் ஆறதுனால இங்க ஏரியா A1 இருக்கு, இங்க ஏரியா A2 இருக்கு. நம்மளுக்கு நல்லா தெரியுது A2 இஸ் கிரேட்டர் than A1 அப்படின்ட்டு. அப்ப கண்டிப்பா இங்க என்ன இருக்கும்? V1, V2ன்னு ஒரு வெலாசிட்டி இருந்துச்சுன்னா ஏரியா குட்டியா இருக்கிறப்ப வெலாசிட்டி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். இங்க ஏரியா பெருசா இருக்குன்னா வெலாசிட்டி கம்மியா இருக்கும். அப்ப V1 இஸ் கிரேட்டர் than V2 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இது எப்ப ட்ரூ? இதுக்குள்ள பாஸ் ஆயிட்டு இருக்க டிஸ்சார்ஜ் கான்ஸ்டன்டா இருக்கணும். டிஸ்சார்ஜ் கான்ஸ்டன்டா இருக்கணும். அதாவது கான்ஸ்டன்ட் ரேட்ல தண்ணி உள்ள போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அதை எப்படி ரீஅட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா ஏரியா எங்க குட்டியா இருக்கோ அங்க ஃபாஸ்டரான வெலாசிட்டியில போகும். இங்க ஏரியா பெருசா இருக்கு, அப்ப வெலாசிட்டி கம்மி பண்ணிக்கும். ஓகே, அப்ப வெலாசிட்டிக்கு திரும்ப ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி இஸ் டிஸ்சார்ஜ் பை ஏரியா. டிஸ்சார்ஜ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. டிஸ்சார்ஜ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. அதாவது டிஸ்சார்ஜ் கான்ஸ்டன்டா இருக்குன்னா என்ன இன்டைரக்டா அர்த்தம்? வெலாசிட்டி இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். டைமை பொறுத்து மாறல. ஏன்னா டிஸ்சார்ஜ் கான்ஸ்டன்ட். ஆனா வெலாசிட்டி வந்து ஏரியா வந்து நாட் கான்ஸ்டன்ட். ஏரியா வந்து நாட் கான்ஸ்டன்ட். அப்ப ஏரியாங்கிறது எதை குறிக்குது? ஸ்பேஸ பத்தி குறிக்குது. அப்ப வெலாசிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ். வெலாசிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ். அப்ப டைமை பொறுத்து மாறல அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்ஸ்டடின்னு அர்த்தம். டைமை பொறுத்து மாறல அப்படின்னா அன்ஸ்டடின்னு அர்த்தம். ஆனா ஸ்பேஸை பொறுத்து மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது சாரி 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 டைமை பொறுத்து மாறல. டைமை பொறுத்து மாறல. டைமை பொறுத்து மாறல அப்படின்னா இட் இஸ் ஸ்டடி ஃப்ளோ. ஸ்டடியா இருக்கு. ஆனா ஸ்பேஸ பொறுத்து மாறுது. அப்ப ஸ்டடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஸ்டடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஏன் சார் ஸ்டடின்னு சொல்றீங்க? டைமை பொறுத்து இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். அப்படியே தான் இருக்க போகுது. நிதானமா இருக்க போகுது. எப்படி சார் சொல்றீங்க? நீங்க இந்த ஒரு லொகேஷனை எடுத்து மட்டும் பார்க்கணும். இந்த ஒரு லொகேஷனை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா வெலாசிட்டி இங்க V1 வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கு. ஆனா அதே வெலாசிட்டி தான் நாள் ஃபுல்லா இருக்க போகுது. இங்க இங்க ஏரியா பெருசா இருக்கு, வெலாசிட்டி கம்மியாகுது. இந்த வெலாசிட்டி வேரியேஷன்ங்கிறது இந்த டைரக்ஷனை பொறுத்து தான் நடக்குதே தவிர வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வாட்சை வச்சு பாத்தீங்க அப்படின்னா வாட்சை வச்சு பார்த்தாலும் இந்த வெலாசிட்டி வேரியேஷன் இந்த ஒரு நாள் ஃபுல்லா இப்படியே இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஆனா அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டடியா அன்ஸ்டடியான்னு பாக்குறதுக்கு செக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். யூனிஃபார்மா நான் யூனிஃபார்மான்னு பாக்குறதுக்கு ஸ்பேஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஸ்பேஸை ஃபுல்லா ஸ்டடி பண்ணணும். சரியா? சரி. இப்ப சப்போஸ் அதே இது இப்படி ஒரு பைப் இருக்கு. இப்படி ஒரு பைப் இருக்கு. அதே கிராஸ் செக்ஷனல் ஏரியா தான். ஆனா கியூவும் வேரி ஆகுது. கியூவும் வேரி ஆகுது. கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் வேரி ஆகுது. இப்ப கியூவும் வேரி ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? வெலாசிட்டி கியூ ஆல்சோ வேரி ஆகுதுன்னா கியூ நாட் கான்ஸ்டன்ட். கியூ நாட் கான்ஸ்டன்ட்னா அந்த ஒரு பர்டிகுலர் லொகேஷன்லயே இப்ப மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காலையில ஒரு தண்ணி ரேட் இருக்குமா, நைட் ஒரு தண்ணி ரேட் இருக்குமா? செக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஏரியா ஏ1க்கு முன்னாடி கேஸ்ல V1 வந்து கான்ஸ்டன்டா தான் இருந்துச்சு. ஏன்னா கியூ கான்ஸ்டன்டா இருந்துச்சு. இப்ப என்னன்னா தண்ணி வர்ற ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா Q is not constant அப்படின்னா velocity is a function of time. velocity டைமை பொறுத்து மாறுது. அதே மாதிரி ஏரியா கன்ஃபார்மா நாட் கான்ஸ்டன்ட். ஏரியா நாட் கான்ஸ்டன்ட். ஏரியா நாட் கான்ஸ்டன்ட். அப்ப வெலாசிட்டி இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ். இப்ப ஸ்பேஸை பொறுத்தும் மாறுது, டைமை பொறுத்தும் மாறுதுன்னா அது என்ன மாதிரி ஃப்ளோ ஆயிரும்? அன்ஸ்டடி நான் யூனிஃபார்ம்னு மாறிடும். அன்ஸ்டடி நான் யூனிஃபார்ம்னு மாறிடும். அன்ஸ்டடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. இதெல்லாம் ரியாலிட்டி எக்ஸாம்பிள். பைப்ல மட்டும் கிடையாது. நம்ம நார்மலா நடக்கக்கூடிய ஓப்பன் சேனல் ஃப்ளோலையும் நம்மளால பார்க்க முடியும். இது எந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா அன்ஸ்டடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. இந்த பர்டிகுலர் கேஸ் கியூவும் வேரி ஆகி கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் வேரி ஆச்சு அப்படின்னா அன்ஸ்டடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோவோட ஒரு பர்டிகுலர் கேஸ். சரியா? இப்ப ஸ்டடினா என்னன்னு பார்த்தாச்சு, யூனிஃபார்ம்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்ப இந்த நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ இருக்கு தெரியுமா? இந்த நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வேரியடு ஃப்ளோ அப்படின்னு நம்ம ஓப்பன் சேனல் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இன் ஓப்பன் சேனல் ஃப்ளோ நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ இஸ் கால்ட் as நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ இஸ் ஆல்சோ கால்ட் as நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ இஸ் ஆல்சோ
called as varied flow அப்படின்னு சொல்லுவோம். is also called as varied flow அப்படின்னு சொல்லுவோம். varied flow அப்படின்ட்டு. அப்ப அப்ப நான் திரும்ப சொன்னது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு என்ன முக்கியம்? ஃபர்ஸ்ட் ஸ்டடினா என்னன்னு பார்க்கணும். ஒரு ஃப்ளோ ஸ்டடியா இருந்துச்சு அப்படின்னா அதுல அது யூனிஃபார்மா இருந்தா என்னன்னு பார்க்கணும். ஸ்டடி ஃப்ளோவா இருந்து யூனிஃபார்ம் ஃப்ளோவா இருக்கிறதா நம்மளுக்கு சப்ஜெக்டோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் இந்த சப்ஜெக்ட்ல. சரி ஸ்டடியா இருக்கு, அந்த ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல ஸ்டடியா இருக்கு, ஆனா அந்த ஸ்பேஸை பொறுத்து பாக்குறப்ப நான் யூனிஃபார்ம் ஃப்ளோவா இருக்கு, நான் யூனிஃபார்ம் ஃப்ளோவா இருக்கு, நான் யூனிஃபார்ம் ஃப்ளோவா இருக்கு. அப்ப நான் யூனிஃபார்ம் ஃப்ளோக்கு இன்னொரு பேர் என்ன? வேரியடு ஃப்ளோன்னு சொல்றோம். ஸ்டடி ஃப்ளோவா இருந்து நான் யூனிஃபார்மா இருந்துச்சுன்னா அந்த வேரியடு ஃப்ளோ திரும்ப வந்து 3 வகைப்படும்னு சொல்றோம். அதுல என்ன சொல்றோம்? கிராஜுவலி வேரியடுன்னு சொல்றோம். கிராஜுவலி வேரியட்னா என்ன சார் அர்த்தம்? அதுதான் இந்த சாப்டர். இது எல்லாமே சாப்டரோட பேரு. அததான் நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அடுத்து ராபிட்லி வேரியடுன்னு சொல்றோம். ராபிட்லி வேரியடுன்னு சொல்றோம். அடுத்து ஸ்பேஷியலி வேரியடுன்னு சொல்றோம். அடுத்து என்ன சொல்றோம்? ஸ்பேஷியலி வேரியடுன்னு சொல்றோம். கிராஜுவலி வேரியடு ஃப்ளோ அப்படிங்கிறது இது எல்லாமே ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. நல்லா தெரிஞ்சுக்கணும். கிராஜுவலி வேரியடும் சரி, ராபிட்லி வேரியடும் சரி, ஸ்பேஷியலி வேரியடும் சரி, இது எல்லாமே ஸ்டடின்னு ஒரு அசம்ஷன்ல படிக்கிறேன். ஸ்டடின்னு படிக்கிறேன். இது எல்லாமே அன்ஸ்டடிலையும் நம்ம படிக்கணும்னா படிக்கலாம். ஆனா நம்ம இந்த நம்மளோட சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஒரு பர்டிகுலர் செக்ஷனை எடுத்துக்கிட்டு டைம் பொறுத்து பாக்குறப்ப அது ஸ்டடியா இருக்கு. அதாவது இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஆனா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் பாக்குறப்ப அது வேரி ஆகுதுன்னு சொல்றோம். இப்போ இந்த கிராஜுவலி வேரியட்னா என்ன சார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வேரியடு ஃப்ளோ அல்ல நான் யூனிஃபார்ம் ஃப்ளோட அசம்ஷன், அதாவது டெஃபினிஷன் பார்த்தாச்சு. இஃப் இட் த ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் தென் இட் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ். ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ் is a function of space. Is a function. I am writing it as a function equal to. If it is in a function of space, then it comes under the category of non-uniform flow. Non-uniform flow. அப்ப இந்த நான் யூனிஃபார்ம் ஃப்ளோட ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு அசம்ஷன் பண்றோம் வேரியடு ஃப்ளோவா இருந்துச்சுன்னா. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டேப்லெட் காலம் எழுதுறப்ப எழுதுனேன் ஸ்டடி ஃப்ளோல நான் யூனிஃபார்ம்னு எழுதுறோம், அன்ஸ்டடின்னு எழுதுறோம். அப்ப இந்த வேரியடு ஃப்ளோவோட ஒரு முக்கியமான ஒரு அசம்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து மெயினா வந்து தண்ணி வந்து என்ன சொல்ல வால்யூம் ஆஃப் வாட்டரை வந்து நம்ம வந்து கான்ஸ்டன்டா வச்சுக்கிறோம். அதாவது ஃப்ளோ நடக்கிறப்ப நம்ம அடிஷனலா தண்ணி எங்கேயும் தரல, தண்ணியை நம்ம எங்கேயும் வெளியில எடுக்கலங்கிற ஒரு அசம்ஷன். அது கொஞ்ச நேரத்துல புரியும் அது நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வித் த கண்டினியூஷன் ஆஃப் த டிஸ்கஷன். அப்ப கிராஜுவலி வேரியடு ஃப்ளோ அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு டெப்த் ஆஃப் ஃப்ளோ, வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ, டிஸ்சார்ஜ் ஆஃப் ஃப்ளோ எல்லாமே ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸா இருக்கு. அப்ப வேரி ஆக போகுதுன்னு. அந்த வேரியேஷன் மைல்டா இருந்துச்சுன்னா, டெப்த் ஆஃப் ஃப்ளோ கிராஜுவலா சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, டெப்த் ஆஃப் ஃப்ளோ கிராஜுவலி சேஞ்சஸ். டெப்த் ஆஃப் ஃப்ளோ கிராஜுவலி சேஞ்சஸ் ஓவர் a long distance. டெப்த் ஆஃப் ஃப்ளோ கிராஜுவலி சேஞ்சஸ் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளோ. இப்ப டேமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தண்ணியை பார்த்திருக்கீங்களா? டேமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தண்ணியை பார்த்திருக்கீங்களா? பேக் ரீச் ஆஃப் அ டேம்னு சொல்லுவோம்ல, பேக் வாட்டர் ஆஃப் அ டேம் அப்படின்னு. இப்ப டேமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தண்ணியை பாத்தீங்கன்னா, தண்ணி லெவல் டேம் கிட்ட வரப்ப ரைஸ் ஆகும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயும் டெப்த் ஆஃப் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஆனா அது கிராஜுவல் இன்க்ரீஸா இருக்கு. இங்க y1 இருக்கு, இங்க y2 இருக்குன்னா இப்ப y2, y3 இந்த இடத்துல y5 இருக்குன்னா டெப்த் ஆஃப் ஃப்ளோ கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் கிராஜுவலி வேரியட் ஃப்ளோ. டெப்த் ஆஃப் ஃப்ளோ கிராஜுவலி சேஞ்சஸ் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளோ. அததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கிராஜுவலி வேரியட் ஃப்ளோ. இத வந்து நம்ம சயின்டிபிக்கலா சொல்லணும் அப்படின்னா கர்வேச்சரை வச்சு சொன்னோம் அப்படின்னா கர்வேச்சர் ஆஃப் த ஃப்ரீ சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும். இதுதான் ஃப்ரீ சர்ஃபேஸ்ன்னு சொல்றோம்ல. அந்த கர்வேச்சர் ஆஃப் த ஃப்ரீ சர்ஃபேஸ் will be small. கர்வேச்சர் ஆஃப் ஃப்ரீ சர்ஃபேஸ் ஸ்மாலா இருந்துச்சு அப்படின்னா அத கிராஜுவலி வேரியட் ஃப்ளோ. அப்ப ராபிட்லி வேரியட் ஃப்ளோனா என்ன சார்? இப்ப டேம்ல இருந்து தண்ணி கீழே விழுகுதுன்னு வச்சுக்கோம். இங்க டேம்ல இருந்து தண்ணி கீழே விழுந்தோடனே இந்த இடத்துல அதாவது கர்வேச்சர் வந்து இங்க கிராஜுவலா பில்ட் ஆச்சு. டேமுக்கு பின்னாடி கிராஜுவலா பில்ட் ஆச்சு. இங்க பார்த்தோம்னா டேமோட என்டையர் லென்த்துக்குள்ள அதோட அந்த என்டையர் வித் ஆஃப் த டேமுக்குள்ள உனக்கு என்ன ஆகுதுன்னா கர்வேச்சர் ஃப்ரீ சர்ஃபேஸ் இன்னும் தண்ணி இங்க வந்து ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கு. இங்க வந்து இருக்கு. இந்த ஃப்ரீ சர்ஃபேஸ் என்ன ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்படியே என்ன ஆயிருச்சு அப்படின்னா ஃப்ரீ சர்ஃபேஸ் ஹஸ் கம்ப்ளீட்லி என்ன சொல்றது? It has completely changed within the shorter width of the dam. It is completely changed within the shorter width of the dam. அப்ப இந்த shorter width of the damல sudden variation of depth of flow இருக்கிறதுனா rapidly varied flow னு சொல்றோம். Spatially varied flowனா என்ன அர்த்தம் அப்படின்னா rapidly variedக்கும் gradually variedக்கும் என்ன ஒரு கான்ஸ்டன்டா ஒரு அசம்ப்ஷன் சொல்றோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து அதாவது ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ண மாட்டோம். அதாவது ஃப்ளோ நடக்குது அப்படிங்கிறப்ப என்ன வால்யூம்ல நடந்துகிட்டு இருக்கோ கான்ஸ்டன்ட் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம்க்குள்ள
டைம் ஃப்ரேம், அதாவது டைம் ஃப்ரேம் அண்ட் ஸ்பேஸ் ஃப்ரேம்க்குள்ள தண்ணிய நம்ம அடிஷனலா இன்டர்னலாவும் ஆட் பண்ண மாட்டோம். அது வந்து வெளியிலவும் எடுக்க மாட்டோம். அந்த ஃப்ளோ நடக்கிற வரைக்கும். ஸ்பேஷியலி வேரியட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தண்ணி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிறப்பயே சைடுல இருந்து நம்ம தண்ணிய ஆட் பண்றோம், இல்ல சப்ட்ராக்ட் பண்றோம். அதாவது வித்ட்ரா பண்றோம், இல்ல அடிஷனலா சப்ளை பண்ணோம் அப்படின்னா, அது ஸ்பேஷியலி வேரியட் ஃப்ளோல வரும். ஸ்பேஷியலி வேரியட் ஃப்ளோ. அகைன் ஸ்பேஷியலி வேரியட் ஃப்ளோ நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் கிடையாது. ராபிட்லி வேரியட் அப்படிங்கிறது டெப்த் ஆஃப் ஃப்ளோ சடன்லி சேஞ்சஸ் வித்தின் a ஷார்ட் ஸ்பான் ஆஃப் ஃப்ளோ. Depth of flow suddenly changes. Depth of flow, depth of flow suddenly changes. Depth of flow suddenly changes within a short span. Within a short span of flow. Within a short span or within a short reach. Within a short reach of flow. கொஞ்சூண்டு நேரத்துக்குள்ளே கர்வேச்சர் சடனா சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேம் ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுப்போம். அந்த டேமோட என்டையர் வித்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஃப்ரீ வாட்டர் சர்ஃபேஸ்ங்கிறது டேமுக்கு பின்னாடி இருந்தப்ப இவ்வளவு இருந்துச்சு. இப்ப தண்ணி வெள்ளம் அதிகமா இருந்தாலும் தண்ணி இப்படி மேல திறந்து விடுறோம், ஸ்பில்வேக்கு மேல திறந்து விடுறோம் அப்படின்னா ஃப்ரீ வாட்டர் சர்ஃபேஸ் இங்க கர்வேச்சர் பாருங்க. இதுவும் ஃப்ரீ வாட்டர் சர்ஃபேஸ் தான். இது எல்லாமே ஃப்ரீ வாட்டர் சர்ஃபேஸ் தான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ரீ வாட்டர் சர்ஃபேஸ் கிராஜுவலா வேரி ஆகுது. இது கிராஜுவலி வேரி ஃப்ளோ. இந்த இடத்துல ஃப்ரீ வாட்டர் சர்ஃபேஸ் சடனா கர்வேச்சர் சிக்னிஃபிகன்ட். Significant curvature of the free water surface. Significant curvature of the free water surface within a short span. இந்த free water surface ஓட curvature, significant curvature of free water surface. இந்த குட்டியூண்டு ரீச்ல இந்த ஃப்ரீ வாட்டர் சர்ஃபேஸ் இவ்ளோ சடனா சேஞ்ச் ஆகுது. அப்ப இததான் என்ன சொல்றோம்னா RVF அப்படின்னு சொல்றோம். ராபிட்லி வேரிட் ஃப்ளோ. வேரிடு ஃப்ளோனாலே அதோட மீனிங் என்னன்னா நான் யூனிஃபார்ம். நான் யூனிஃபார்ம்ல நம்மளுக்கு மெயினா படிக்க வேண்டியது கிராஜுவலி வேரியட் அண்ட் ராபிட்லி வேரியட் தான். அதுக்கு முன்னாடி யூனிஃபார்ம் ஃப்ளோவை பத்தி நம்ம படிக்கணும். யூனிஃபார்ம் ஃப்ளோவை பத்தி நம்ம படிக்கணும். இதுதான் இன்ட்ரோடக்ஷன். இதுதான் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அன் ஓப்பன் சேனல் ஃப்ளோ. இது வந்து வெறும் ஐடியா தான். இதுல நம்ம என்னென்னலாம் படிக்கணும், அப்ப இந்த யூனிஃபார்ம் ஃப்ளோல என்னென்ன படிக்கணும், ஸ்பெசிபிக் ஃபோர்ஸ்னா என்ன, ஸ்பெசிபிக் எனர்ஜினா என்ன, எது யூனிஃபார்ம் ஃப்ளோ, எது கிராஜுவலி வேரியட் ஃப்ளோ. அப்ப கிராஜுவலி வேரியட் ஃப்ளோவை we'll speak in terms of specific we'll speak in terms of specific energy. ராபிட்லி வேரி போறப்ப நம்ம will speak in terms of specific force. அப்ப எந்த இடத்துல ஸ்பெசிபிக் எனர்ஜி வரும், எந்த இடத்துல ஸ்பெசிபிக் ஃபோர்ஸ் வரும். யூனிஃபார்ம் ஃப்ளோ இருந்துச்சுன்னா இப்போ ஓப்பன் சேனல் ஃப்ளோன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து எந்த சேனல்ல வந்து நம்மளுக்கு இருக்கிறதுலே வந்து மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் கிடைக்கும் ஃபார் அ கிவன் கிராஸ் செக்ஷன் ஏரியா, ட்ரெபிசாய்டா, சர்க்குலரா, அது எல்லாமே பார்க்கணும். இது எல்லாமே ஐடியா. இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். கொஞ்சமா படிச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சாலும் அதை புரிஞ்சு நோட்ஸா எடுத்து படிச்சோம் அப்படின்னா இந்த டாபிக் என்னைக்குமே மறக்காது. ஸோ அதனாலதான் இவ்வளோ ஸ்லோவா நம்ம எடுக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம். சரியா? சரிப்பா. இப்ப அடுத்த 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 சீரீஸ்ல we will அடுத்த சீரீஸ்ல நெக்ஸ்ட் லெக்சர்ல we'll continue with our discussion on uniform flow. சரியா? சரிப்பா. Thank you.